ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது அமிர்த பிந்து உபநிஷதம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் கடந்த பாடங்கள்ல 2 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்து முடித்தோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக பகவான் ஆதிசங்கரருடைய சில கருத்துரைகளையும் பார்த்தோம். அதுல ஒரு 4வது கருத்துரையாக சொல்ல வரும்போது என்ன சொன்னார் நமக்கு? அந்த கடந்த 2வது சூத்திரம் நமக்கு என்ன சொல்ல வந்தது? அதை நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டு 3வது ஸ்லோகத்துக்கு போகலாம். இப்போ இந்த மனம்தான் பந்தத்திற்கும் மோட்சத்திற்கும் காரணமாக இருக்கின்றது அப்படின்னு அந்த ஸ்லோகம் நமக்கு சுட்டி காட்டியது. இப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது இங்க பகவான் ஆதிசங்கரர் தன்னுடைய 4வது நிலை கருத்தாக என்ன சொன்னார் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த அறிவு என்பது நான் எனும் அகங்காரத்தை ஒரு மேலாடையாக போர்த்தி கொள்ளும் போது, இந்த உலக விவகாரங்களிலே ஈடுபடும் போது அங்கு இன்ப துன்பங்கள் இருப்பதாக பாவிக்கிறது. அப்போ அந்த இன்ப துன்பங்கள் வாயிலாக என்ன முடிவு பண்ணுது? ஒரு வகையில எனக்கு இந்த உலகம் பாரமாக இருக்கிறது என்று கவலை கொள்கிறது. மற்றொரு முறையில இந்த உலகம் அழகான நந்தவனம் போல இருக்கிறது என்று ஆசை கொள்கிறது. இந்த உலகத்தின் மீது விருப்பு கொள்கிறது. அப்போ இந்த மனமானது விருப்பு வெறுப்பு என்ற இருமைகளால் சூழப்பட்டிருக்கின்றது. அப்படி அது சூழுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சாட்சி, அந்த அறிவு அந்த மனதின் மூலமாக நான் எனும் அகங்காரத்தை மேற்கொள்ளும் போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாவதாக நமக்கு சுட்டி காட்டினார். அதே அறிவு நான் அற்று, இந்த அகங்கார நிலையை அற்று தன்னுடைய சுயம்பிரகாச நிலையிலே சாட்சியாக இந்த உலகத்தை பார்க்கும்போது, அப்ப அவர் ஒரு உபமானம் கொடுத்தாரு. உபகாரிய உபகார சம்பந்தம். இந்த உலகத்தோடு ஒரு உபகாரமான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு சம்பந்தமாக அது மாறி இந்த உலகம் ஒரு நந்தவனம் போல காட்சி அளிக்கும் என்றார். அப்ப இங்க மனம்தான் அந்த விருப்பு வெறுப்புங்கிற 2 விஷயங்களுக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்குது. அப்ப நான் என்ற அகங்காரத்தின் மூலம் நம்ம ஒரு செயலை செய்தோம்னா அது நமக்கு சுக துக்கங்களை கொடுக்கும். அந்த நானற்று நாம் இந்த உலகத்தோடு செயல்கள் செய்து கொண்டிருந்தோம் என்றால் இந்த உலகம் நமக்கு நந்தவனம் போல இருக்கும் என்பதாக புரிய வைத்தார். அப்படி புரிய வைக்கின்ற அந்த விஷயத்தை தான் அவர் என்ன சொன்னார்? அந்த நான் எனும் அகங்காரம் செயல்பட்டு உலகத்தோடு தொடர்பு கொள்ளும் போது அந்த உலகம் பாரமாக தெரியும் போது அது அபகாரிய அபகாரக சம்பந்தம் என்று அறிவுறுத்தினார். சமஸ்கிருத பரிபாஷையில் அவர் அந்த விஷயத்தை விளக்குகிறார். அதாவது உபகாரிய உபகார சம்பந்தம், அபகாரிய அபகார சம்பந்தம். அந்த காரியத்தில் உபகாரமாக இருக்கிறோமா அபகாரமாக இருக்கிறோமாங்கிறத இங்க புரிய வைத்தார். அப்ப எப்போதுமே சுதந்திரமாக இருக்கின்ற அந்த அறிவு சாட்சியாக மனதை பிரகாசிக்கும் போது ஒரே ஒரு சம்பந்தம் தான் வைத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த சம்பந்தம் என்ன அப்படின்னா, பிரகாசிப்பவர் பிரகாசிக்கப்படுவது என்பதாக சுட்டிக்காட்டினார். இதைதான் அவருடைய பாடத்துல நம்ம பார்த்தோம். திருக் திருஷ்ய விவேகம் அப்படின்னு பார்த்தோம். பார்ப்பவன் பார்க்கப்படுவது. அதைதான் இங்க அறிவு பிரகாசிப்பது பிரகாசிக்கப்படுவது என்பதாக பார்க்கிறோம். அப்ப இங்க எல்லாமே வார்த்தைகள் தான் மாறி மாறி நம்ம சொல்றோம். அதாவது திருக் திருஷ்ய விவேகம் அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த திருக் என்பது பார்ப்பவன், திருஷ்யம் என்பது பார்க்கப்படுபவைகள். அப்ப அது மாதிரி இங்க பிரகாசிக்கப்படுவது, பிரகாசிப்பவர் 2 விஷயங்கள் இருக்கு. பிரகாசிப்பவர் யாரு? இந்த அறிவு. பிரகாசிக்கப்படுவது எது? மனசு. இப்ப பிரகாசிக்கப்படுவது ஏன் மனசுன்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த மனமே தான் அந்த புறத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் கற்பித்துக் கொள்ளுது. இந்த மனமே தான் படைத்துக் கொள்கிறது. இந்த மனதினால் தான் அனைத்தையும் படைக்கப்படுகிறது அப்படிங்கிறது நம்ம நேற்று பாடத்துல பார்த்தோம். ஆனா இந்த மனம் தனித்துவமாக படைக்க முடியாது. காரணம் என்ன? இந்த மனம் ஜடம். அப்போ அந்த அறிவின் அதிர்ஷ்டானத்திலே, அந்த அறிவின் அடிப்படையில் தான் இது எல்லாமே செய்ய முடியும். இல்லைன்னா இந்த மனதினால் எதையுமே செய்ய முடியாது. அதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அப்படி புரிந்து கொண்டுதான் நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் செயல்முறையில செய்து கொண்டிருக்கின்றோம். அப்ப அது ஆதிசங்கர் எடுத்து சுட்டி காட்டும் போது அவபாசிய அவபாசக சம்பந்தம் என்பதாக தெளிவுபடுத்துகிறார். அப்புறம் அவருடைய 5வது கருத்து நேற்று நாம் நேரம் கருதி பார்க்கல.
இப்ப இன்றைக்கு அந்த 5வது கருத்தையும் பார்த்துவிட்டு அடுத்ததாக நம்ம 3வது ஸ்லோகத்துக்கு போலாம். அந்த 5வது கருத்துல என்ன சொல்றாருன்னா, அறிவு சாட்சியாக அஞ்ஞான ஊடகத்தின் மூலமாக மனதை பிரகாசிக்கும் போது மனதை பற்றிய விழிப்புணர்வு நமக்கு ஏற்படுகின்றது அப்படிங்கிறார். ஏன்னா இந்த அறிவு தான் மனதிற்கு உண்டான விழிப்புணர்வையே கொடுக்க முடியும். அஞ்ஞானம் நீங்கி நமக்கு நம்ம அறிவாகத்தான் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் நம்மிடத்துல இருக்கக்கூடிய அறிவு தான் காட்டி கொடுக்கும். ஆனா அந்த காட்டி கொடுப்பதற்கு மனம் தயாராக வேணும். அப்பதான் காட்டி கொடுக்கும். இல்லைன்னா காட்டி கொடுக்காது. அதை தான் இங்க சுட்டி காட்டுறார். ஏன்னா மனம் ஜடமாக இருப்பதால் தானாகவே தன்னை அது வெளிப்படுத்திக் கொள்ள முடியாது. ஆகவே இந்த நிலை வரைக்கும் அறிவு என்ன பண்ணுதுன்னா, நான் எனும் அகங்கார மேலாடையை கழற்றாமல் அப்படியே வைத்துக் கொண்டிருக்கின்றது என்பதாக சுட்டி காட்டுகின்றார். அப்ப இந்த மனம் நான் என்ற ஒரு அகங்காரத்தை தனக்கு மேலாடையாக போர்த்தி கொண்டிருக்கின்ற வரை, இது ஆதிசங்கரனுடைய ஓமானம். அதாவது இந்த நான் என்ற அகங்காரத்தை மேலாடையாக இந்த மனம் போர்த்தி கொண்டிருக்கின்ற வரையிலும் அது தன் சுயத்தை அறியவே முடியாது, அறிந்து கொள்ளவே முடியாது. ஏன்னா அந்த அறிவை அது அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு அங்க கொடுக்கப்படவில்லை. ஏன்னா இது நானே நான் அப்படின்னு தனித்து ஆடிக்கிட்டு இருக்குது. இந்த மனசு அகங்காரத்துல சிக்கிக்கிட்டு இருக்குது. அது எப்பொழுது அகங்காரத்தை இழந்து அறிவை தெரிந்து கொள்ளும்? அந்த சூழ்நிலையில தெரிந்து கொள்ளாது. ஏன்னா அது நான் தான் எல்லாம் செய்யறேன், நான் இல்லாம எதுவுமே நடக்காது, நான் தான் எல்லாத்துக்கும் கர்த்தா, நான் தான் எல்லாத்துக்கும் போக்தா அப்படின்னு சொல்லி ஒரே ஆட்டமா ஆடிக்கிட்டு இருக்கும். அதே அந்த மனசு அந்த நான் எனும் அகங்கார மேலாடையை கழட்டி எறியும் போது இந்த உலகமும் மனதும் நீக்கப்படுகின்றது. ஆனால் அந்த சாட்சி மட்டும் அப்படியே இருக்கின்றது அப்படின்னு சுட்டி காட்டுறார். அப்ப நம்ம மனதிலிருந்து பார்க்கும்போது, நாம் இந்த மனதிலிருந்து பார்க்கும்போது சைத்தன்யமானது சாட்சியாக இருக்கிறது. மனதை நீக்கும் போது சைத்தன்யத்திலிருந்து சாட்சி என்கின்ற நிலையும் நீக்கப்படுகின்றது. அப்போது அங்கு அறிவு மட்டுமே பிரகாசிக்கின்றது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப அதனாலதான் இங்க பார்ப்பான் பார்க்கப்படுவது, பிரகாசிப்பவர் பிரகாசிக்கப்படுவது, அறிவு அறியப்படுவது அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நம்ம ஆழமாக போகும்போது அந்த தூய அறிவு இருந்தால்தான் இங்க எல்லாமே படைக்கப்படுகிறது. ஆனால் அந்த தூய அறிவின் அதிஷ்டானத்துல இங்க படைக்கப்படுவதற்கு ஊடகமாக எது இருக்கிறது அப்படின்னு பார்த்தா இந்த மனம் தான் இருக்கிறது. இந்த மனம் இருப்பதனால்தான் இந்த உலகம் நமக்கு விரியுது. அப்ப அதை தான் நேற்று கூட நான் ஒரு சின்ன ஓமானத்திலேயே சொன்னோம் இல்லையா, சிவம் சக்தி, சிவம் சக்தி இல்லையே இந்த உலகம் இல்லை. அப்ப அறிவும் மனமும் இணைந்தால் இந்த உலகம் இருக்கும். வெறும் அறிவு மட்டும் இருந்தா இந்த உலகம் இருக்காது. அப்ப இந்த உலகம் இருக்காது அப்படின்னா நம்ம என்ன அடிப்படையில் புரிந்து கொள்ளணும்? உலகமே இல்லாம மறைஞ்சு போயிடுமா அப்படின்னா இல்ல. இந்த உலகமே அந்த அறிவாக மாறிவிடுகிறது, அந்த இறைவனாக மாறிவிடுகிறது. அப்படி புரிந்து கொள்ளணும். ஏன்னா பிரிக்க முடியாது, சிவனையும் சக்தியும் பிரிக்க முடியாது. இரண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டு அர்த்தநாரீஸ்வர தத்துவம் என்ன சொல்ல வருது? சக்தியை பாதி விட்டுருங்க, சிவனை மட்டும் வச்சுக்கீங்கன்னு சொல்றதுக்கு அர்த்தநாரீஸ்வர தத்துவம் தேவைப்படும்? இல்ல. இருவரும் ஒருவராகி விட்டார்கள். அப்ப இருவரும் ஒருவராகி விட்டார்கள்னா ஒருவரை இருவரிலிருந்து பிரிக்கவே முடியாது. இவர்கள் இருவரும் ஒருவரே. அப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது இப்ப இந்த உலகம் அறிவுக்கு வேறாக இல்லவே இல்லை, அறிவிலிருந்து பிரிக்க முடியாததாக பார்க்கப்படும் போது இந்த உலகம் நமக்கு எப்படி தெரியும்? இறைமயமாக தெரியும். பார்க்கும் இடமெங்கும் இறைவன் நீக்க மர தெரிவான். இதற்கான அவமானம் நான் ஏற்கனவே அந்த திருமந்திரத்திலிருந்து உங்களுக்கு கொடுத்துட்டேன். திருப்பி திருப்பி அதை சொல்றதுக்கு எனக்கே போர் அடிக்குது. மரத்தை மறைத்தது மாமத யானை, அந்த பாடலை ஓமானமா எடுத்து பாருங்க, நல்லா புரியும். அப்போ இந்த மேற்கூறிய கருத்துக்கள் எல்லாமே ஆதிசங்கரர் கூறிய கருத்துக்களாகட்டும், இந்த உபநிஷதங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களாகட்டும், எல்லாமே நம்ம ஆழமாக ஒப்பிட்டு பார்க்கும்போது வேதத்தினுடைய மகா வாக்கிய உபதேசம் பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்யா என்று நிரூபிக்கப்படுகிறது. ஆக அந்த நிரூபிக்கும் தன்மையை நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இங்கு ஜீவனும் பிரம்மமும் ஒன்றே அப்படிங்கிற ஒரு தெளிந்த அறிவுக்கு நம்ம வந்துவிட வேண்டும். அதுதான் இங்க முடிந்த முடிவாக பார்க்கப்படுகின்றது. அப்படி முடிந்த முடிவாக பார்க்கும்போது இங்க உலகம் என்பது நமக்கு அந்த இறைவனுக்கு வேறாக இல்லவே இல்லை. அந்த இறைவன் இருப்பதினால்தான் இந்த உலகம் இருக்கிறது. அப்ப நான் இருப்பதினால்தான் இந்த உலகம் இருக்கிறது. ஏன்னா நான் தூய அறிவாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய அறிவினால் இந்த உலகம் தெரிகின்றதுன்றதுதான் கடா உபநிஷத்தினுடைய ஒரு மந்திரம் கூட அடிக்கடி நான் உங்களுக்கு சுட்டி காட்டிட்டே இருப்பேன். நான் நிறைய மந்திரங்களை போட்டு குழப்ப மாட்டேன். மேலோட்டமா ஒரு சில மந்திரங்களை உங்களுக்கு புரிய வச்சுக்கிறது எடுத்துக்குவேன். அதுல கடா உபநிஷத்தினுடைய மந்திரம் நான் எதை சொன்னேன்? நான் தத்ர சூரியோபாதி
ந சந்திர தாரகம் நேமா வித்யதோ பாந்திகி குதோயம் அக்னிகி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாஷா சர்வம் இதம் விபாதின்னு சொன்னோம். நான் இருப்பதினால்தான் சூரியன் ஒளிர்கின்றது, நான் இருப்பதினால்தான் சந்திரன் ஒளிர்கின்றது, நான் இருப்பதினால்தான் விண்மீன்கள் ஒளிர்கின்றன, நான் இல்லாமல் அக்னி ஒளிர்ந்துவிட முடியுமா அப்படின்னு அந்த கேள்வியோட அந்த உபநிஷத்தினுடைய கருத்து அங்கு சொல்லப்படுகிறது. அப்ப நான் அப்படிங்கிறது இங்க என்ன? நான் அந்த தூய அறிவாகிய சுயம் பிரகாச அறிவு, அதுதான் நான் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா இந்த மனசு என்ன பண்ணுது? இந்த அகங்கார நான மேலாடியாக மாட்டிக்கொண்டு அதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால தான் நமக்கு என்ன ஆகுது? உலகம் விருப்பு வெறுப்புக்கு உட்படுது. அகங்கார நான் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மனதில் இருக்கிறோம்னு அர்த்தம். மனதில் இருக்கின்ற வரைக்கும் நமக்கு இந்த உலகம் விருப்பு வெறுப்புக்கு உட்பட்டதாக இருக்கும். எப்பொழுது நாம் அந்த அகங்கார நான் என்கின்ற மேலாடையை கலட்டி எறிகிறோமோ, இந்த ஓமானம் ஆதிசங்கரர் சொன்னது, அந்த மேலாடையை கலற்றி எறிகிறோமோ அப்பொழுது அங்க அகங்கார நான் காணாம போய் தூய அறிவாகிய அந்த ஆன்மா மட்டும் இருக்கிறது. அப்பொழுது இங்க விருப்பு வெறுப்புகள் கிடையாது. ஏன்னா எல்லாமே ஆன்மா தான். ஆன்மாவிற்கு வேறாக எதுவுமே இல்லை என்பதாக பார்த்தால் அதற்கு பெயர் மோட்சம். இல்ல நான் தனியா இருக்கிறேன் அகங்காரம் பிடிச்சு ஆடிக்கிட்டு இருந்தோம்னா அதற்கு பெயர் பந்தம். அப்போ இந்த பந்தம் மோட்சம் என்ற இரண்டு விஷயங்களுக்கு மனம்தான் காரணமாக இருக்கிறது. அப்போ மனம் விடுதலையாவதும் மனம் சிறைப்படுவதும் இந்த ஒரே மனதினிடத்திலே தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ அந்த மனதுக்கு எப்போ சிறைவாசத்திலிருந்து வெளியே வர முடியும் அப்படின்னா அந்த மனதிற்கு புரிதல் வரும்போதுதான் வர முடியும். மனதிற்கு புரிதல் வராத வரைக்கும் அதுக்கு சிறையில் இருக்கிறனே தெரியாது. அது சிறை வாழ்க்கையில் இருக்கிறங்க தெரியாமையே வாழ்ந்து கொண்டிருக்கிற மாதிரி போயிடும். அதுக்கு தான் இங்க மகான்கள் சுட்டிக்காட்டி அதிலிருந்து வெளியே வருவதற்கான பாதைகளையும் அந்த மூன்றாவது மந்திரத்திலே 3வது ஸ்லோகத்திலே சொல்ல போறார். இப்ப இந்த அமிர்த பிந்து உபநிஷத்தினுடைய 3வது மந்திரத்தையும் பார்த்துடலாம். 3வது மந்திரம் யதோ நிர்விசயஸ்யாஸ்ய மனசோ முக்தி ரிஷ்யதே அதோ நிர்விசயம் நித்யம் மனஹா காரியம் முமுட்சுனா. யதோ நிர்விசயஸ்ய அஸ்ய ஏன் அப்படி உபயோகப்படுத்துறாருன்னா இந்த புலன்களை போகப் பொருட்களின் மீதுள்ள ஆசையிலிருந்து விடுபட்ட நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த புலன்கள் தான் இந்த புற விஷயங்களால் ஈர்க்கப்படுகிறது, போகப் பொருட்களில் ஈர்க்கப்படுகின்றது. இப்ப இந்த போகப் பொருட்கள் அப்படிங்கிறது என்னன்னா விஷய சுகங்கள் தான், புறத்தில் இருக்கக்கூடிய விஷய சுகங்கள். அப்ப இந்த புலன் இந்த போகப் பொருட்களின் மீது உள்ள ஆசையிலிருந்து விடுவித்துக் கொண்டால் மட்டும்தான் மனம் அதுல ஈர்க்கப்படாமல் இருக்கும். அதற்கு என்ன செய்யணுங்கிறதெல்லாம் சொல்ல போகிறது இந்த உபனிஷத் மந்திரம். அவ மனசோ முக்திகி இஷ்யதே, மனம் அமைதி அடைகிறது. எப்போ அந்த போகப் பொருட்களின் ஆசைகளிலிருந்து விடுபடும் பொழுதுதான் மனம் அமைதி அடைகின்றது. அதோ நிர்விசயம் நித்தியம், அதனால் எப்போதும் புலன்களில் பிடியிலிருந்து விடுபடுதல் அவசியமாகிறது. அப்ப அதனால மனம் எப்பொழுது அமைதி அடையும்? புற விஷயங்களில் ஈர்ப்பு இல்லாம போகப் பொருட்கள் மீதுள்ள ஆசையிலிருந்து விடுபட்ட நிலை உண்டாகும் போதுதான் மனம் அமைதி அடையும். அந்த மாதிரி மனம் அமைதி அடையும் போது அது புலன்களின் பிடியிலிருந்து விடுபட்டு இருக்க வேண்டிய அவசியமும் தேவைப்படுகிறது. அது அமைதியாகும் போதுதான் அது இந்த புலன்களிலிருந்து விடுபட்டு இருக்கிறது என்பதற்கு அடையாளம். அது அமைதி அடையவில்லை என்றால் புலன்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறது என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப மனஹா காரியம் முமுட்சுனா, ஆத்மாவை உணர்வதில் பற்றுள்ள சாதகன் இந்த நிலையை அடையும் பயிற்சி செய்யப்பட வேண்டும் என்பதாக இங்கு சொல்லப்படுகிறது. அதாவது மனதின் மூலமாக அந்த மோட்சத்தை அடைவதற்கான காரியத்தை அவன் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு இந்த மனகா காரியம் முமுட்சுரான்னு சொல்லுது. அப்ப இந்த சாதகர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி ஆன்மஞான பாடங்களை படிக்கின்ற சாதகர்கள், சாதனையாளர்கள், மாணவர்கள் எல்லாம் அந்த மனதை பயிற்றுவிக்கின்ற பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இப்போ பயிற்சின உடனே நம்ம ஏதோ பயங்கரமா அப்படி தலையில நிக்கணும் அப்படின்லாம் கற்பனை பண்ணிக்காதீங்க. எல்லாமே விவரமா சொல்லும். இப்ப இந்த அமிர்த பிந்து உபநிஷதம் என்ன சொல்றதுன்னா, மனதை ஆசையிலிருந்து விடுவிப்பது மிகவும் கடினமான வேலை என்று ஏற்றுக்கொள்கிறது. மனதுக்கும் அதன் ஆசைகளுக்கும் நம்மை அடிமைப்படுத்தும் தற்போதைய போக்குகளை முறியடிக்க நமக்கு அதிக முயற்சிகள் தேவைப்படுகின்றது என்று சொல்லுகிறது. அப்ப நம்முடைய ஒவ்வொரு முயற்சியும் நம் வாழ்வில் நல்ல தாக்கத்தையும் ஏற்படுத்தும், கெட்ட தாக்கத்தையும் ஏற்படுத்தும். ஏன்னா நம்ம எந்த ஒரு காரியத்துல ஈடுபட்டாலும்
அதன் மூலமா நமக்கு நல்லதும் வரலாம், கெட்டதும் வரலாம். அந்த தாக்கங்கள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். ஆனால் நாம் இங்க அந்த நல்லது, கெட்டதுங்கிறத பகுத்து புரிந்து கொள்ளக்கூடிய பகுத்தறிவுவாதியாக இருப்பதினால, நம்முடைய அனுபவங்கள் தீய விஷயங்களுக்குள்ள போகாம நம்ம தவிர்த்துக் கொள்ள முடியும். ஏன்னா, எது தவறு, எது சரி அப்படிங்கிற புரிதல் பெரும்பாலும் நம்மிடத்திலே இருக்கிறது. அதுக்கு நம்ம நெறைய உதாரணமா பார்த்துட்டோம். நெருப்பை தொட்டா சுடும் அப்படின்னு தொட்டு பார்க்க வேண்டியதில்ல. ஏற்கனவே ஒருத்தர் தொட்டு சுட்டுக்கிட்டதுனால, அவர் நமக்கு சொல்றாரு. "நீங்க நெருப்ப தொடாதப்பா சுட்டுக்குவ" அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாம அவர் சொல்றதுக்கு மரியாதை குடுத்து அத தொடாம இருந்துட்டோம்னா, சுட்டுக்காம இருக்கலாம். இவர் யார் நமக்கு சொல்றது? நான் தொட்டு தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி போய் நெருப்ப தொட்டோம்னா, சூடு பட்டுக்கத்தானே வேணும். அப்ப அது மாதிரி இங்க நல்லது, கெட்டதுங்கிற விஷயத்துல நமக்குன்னு சில அனுபவங்கள் இருக்கலாம். மற்றவர்கள் அடைந்த அனுபவத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். அப்ப அந்த அனுபவத்துல அவர்கள் தீயதை அடைந்து விட்டார்கள். இந்த செயலை செய்து தீயதை அடைந்து விட்டார்கள். நம்ம தேவையில்லாம அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சொல்லி, அதனால ஒதுங்குறதுல தப்பு ஒண்ணும் இல்ல. அப்படியே சில விஷயங்கள நம்ம எடுத்துக்கொள்ளலாம் என்பதாகவும் பார்க்கப்படுது. எல்லா விஷயங்களையும் அனுபவப்பட்டு தான் தெரிஞ்சுக்க முடியும்னு பார்த்தா, அதற்கு நெறைய விஷயங்கள் நமக்கு தேவைப்படும். அதனால சில விஷயங்கள நம்ம என்ன பண்ணணும், மற்றவருடைய ஞானத்த நம்ம இந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிக்கலாம். தவறான விஷயங்கள்ல அவங்க போய் மாட்டியிருக்கிறாங்க. நாம அந்த தவற செய்யக்கூடாது அப்படிங்கிறத நமக்கு ஒரு புரிதலாக நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். அது நம்முடைய மனிதனுடைய புரிதலின் அடிப்படையில் தான் அது அமைந்திருக்கிறது. அப்ப அந்த மாரி பார்க்கும்போது, இப்ப அந்த முயற்சியின் தாக்கத்துக்கு, அந்த புலன்களின் பிடியிலிருந்து விடுவித்துக் கொள்வதற்கு, கடவுளை நோக்கிய நேரடி பாதைக்கு நாம் தயார்படுத்த வேண்டும். அந்த நேரடி பாதை என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த உபநிஷதம் கொஞ்சம் மிதமான அணுகுமுறையை எடுத்துக்கொள்கிறது. அந்த நேரடி பாதையை காட்டிக் கொடுப்பதற்கான ஒரு மிதமான அணுகுமுறையை எடுத்துக்கொள்கிறது. அது என்ன அப்படின்னா, ஆசையிலிருந்து வெளியே வர போராடுகின்ற ஒரு மனிதனின் பொதுவான விஷயத்தை நோக்கமாக கொண்டு சில விஷயங்களை நமக்கு சுட்டிக்காட்டுது. அதாவது நம் மனதில் எழுகின்ற ஆசைகளின் பெருக்கத்தை எதிர்க்க, ஆசை என்கின்ற மாசுபடாமல் இயன்றவரை தூய்மையாக வைத்துக்கொள்ள, நம்மால் முடிந்த அனைத்தையும் செய்வதுதான் நமக்கு முன்னால் உள்ள மிக முக்கிய பணியாகவும் பார்க்கப்படுகிறது. அப்ப இந்த மனதின் நிலைதான் உடலின் நேரடி தாக்கத்தையும் உண்டாக்குகிறது. அதாவது இந்த மனம் எப்படி இருக்கோ, அதற்கேற்ற சூழ்நிலைக்கு உடலும் மாறும். அதாவது மனம் அமைதியாகவும், சாந்தமாகவும் இருந்தா, அதாவது ரொம்ப அமைதி, ஆனந்த தன்மையில இருந்தா, இந்த உடலும் ஆரோக்கியமா இருக்கும். ஆனா மனம் எப்ப பார்த்தாலும் டென்ஷனா, பிரச்சனைகளால சூழப்பட்டு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சு அப்படின்னா, அந்த மன உளைச்சலே என்ன பண்ணும்னா, உடல் உபாதைகளுக்கு காரணமாகவும் அமைந்துடும். ஏன்னா 2ம் தொடர்புல இருக்கு. நம்ம கடந்த பாடங்கள்ல பார்த்திருக்கிறோம். ஏன்னா மனம் சூட்சமம், உடல் ஸ்தூலம். உடல் கண்ணுக்கு தெரியுது. ஆனா மனசு கண்ணுக்கு தெரியாது. ஆனா மனம் தான் இந்த உடலை வைத்துக்கொண்டு எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறது. மனம் நேரடியாக செயல்பட முடியாது. ஏன்னா அது கண்ணுக்கு தெரியாம இருக்கிறதுனால, அதுக்கு தான் ஓமானம்னு சொன்னோம். அது லட்டு சாப்பிடணும்னு ஒரு ஆசை மனசு பட்டுதுன்னா, அந்த மனசு நேரடியா லட்ட சாப்பிட முடியாது. அதுக்கு உடல் இருக்கணும். அப்ப உடல் மூலமாக அந்த லட்டை தயார்படுத்தி சாப்பிடும், அல்லது வாங்கிட்டு சாப்பிடும் அப்படிங்கிற ஓமானம் எல்லாம் நம்ம உங்களுக்கு கடந்த பாடங்கள்லயே சுட்டி காட்டணும். அப்ப அப்படி பார்க்கும்போது இங்க உடலும் மனமும் ஒருங்கிணைந்து இருக்கிறது. அப்ப அந்த ஒருங்கிணைப்பு தன்மையில வேறுபாடுகள் உண்டாகாம நம்ம கையாளணும்னா, மனதையும் கையாள தெரிந்து கொள்ளணும். அப்ப இங்க இதை குணப்படுத்துவதற்கான, இந்த மனம் நல்ல நிலையில் இருக்கணும். அந்த மனதின் மூலமாக உடல் ஆரோக்கியம் அடையணும் அப்படின்னா, அதை குணப்படுத்துவதற்காக வேதாந்தத்தின் மந்திர மருந்து ஆசையின்மையாகும் என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அதாவது இங்க ஒரே மருந்து தான் அதுக்கு. அது என்ன தெரியுமா? ஆசையற்ற நிலை. ஏன்னா இங்க ஆசை இல்லன்னா உங்களுக்கு மனசு அமைதி தன்மைக்கு போயிடும். மனது அமைதி தன்மைக்கு போயிட்டா ஆட்டோமேட்டிக்கா உடல் ஆரோக்கியத்து மேம்பட்டுடும். இல்லன்னா மனசு ஆசையினால மன உளைச்சலுக்கு உண்டாகி, அந்த இத அடைய முடியல, என்னால இத செய்ய முடியல, அப்படி இப்படின்னு எதையாவது கொண்டு உள்ள போட்டு வருத்திக்கும். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விவகாரங்கள வச்சிருப்பாங்க இல்லையா? மன ரீதியா. சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் பூதாகரமா மனதுல மாத்திக்கிறாங்க நெறைய பேரு. அப்ப அதெல்லாம் என்ன காரணம்? அவர்களுடைய சின்ன சின்ன ஆசைகள் தான் அந்த விஷயத்த பெருசா பூதாகரமா மாத்திட்டு, அதையே சிந்தனை பண்ணிக்கிட்டு, அத பத்தியே கவலைப்பட்டுக்கிட்டு, அத பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறதுனால, அந்த மன உளைச்சல் உடல் உளைச்சலாக மாறி, நோயாக மாறி, பல தொந்தரவுகள உட்படுத்துது. அப்ப அதனால இங்க வேதாந்தம் சொல்லுகின்ற மந்திர மருந்து எது அப்படின்னு பார்த்தா, இந்த சாதனை என்று சொன்னால் கூட, அது இங்க ஆசையற்ற தன்மை தான் சொல்லுது. அப்ப இந்த ஆசையற்ற தன்மை தான் நம்ம நேத்தே பார்த்தோம். ஆசை இல்லாம ஒரு மனிதன் இருக்க முடியுமான்னா, ஆசைக்கு எது காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, அஞ்ஞானம் தான் காரணம்னு நம்ம கண்டுபிடிச்சோம். நேற்றைய பாடத்திலேயே மகான்கள் சுட்டிக்காட்டினாங்க.
இந்த உபனிஷத்து தான் சொல்லுது அதை. அப்போ நம்முடைய அறியாமை தான் ஆசைக்கு காரணம். ஏன் அறியாமை ஆசைக்கு காரணமா இருக்குன்னா, ஒரு விஷயத்தை பத்தி நமக்கு தெரியல. ஆனா மனசு அதை விரும்புது. அப்ப நம்ம அறிவு அதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இது ஏன் விரும்புது? இந்த விருப்பத்தை நிறைவேற்றினா எனக்கு இதனால நல்லது வருமா? கெட்டது வருமா? இதை நான் அடைவதனால சுகம் அடைவேனா? துக்கம் அடைவேனா? அப்படின்னு ஒரு சில சிந்தனைகள் நம்ம கொஞ்சம் பண்ணி பார்த்தோம்னா, விசாரம் பண்ணி பார்த்தோம்னா, அதற்கான விடை நமக்கு உள்ள இருந்தே கிடைக்கும். இது நீ அடைஞ்சினா நீ கண்டிப்பா துன்பப்படுவ அப்படின்னு உள்ள இருந்து விடை குடுக்கும். அப்புறம் இல்ல இது அடைஞ்சதுன்னா நீ நன்மை அடைவ அப்படின்னு உள்ள இருந்து விடை குடுக்கும். அப்ப உள்ள இருந்து அந்த உள்ளுணர்வு தன்மைக்குள்ள நம்ம விடையை எடுத்துக்கொண்டு அந்த விஷயத்துக்குள்ள போனோம்னா, அது நம்மை பாதிக்காது. ஆனா மனம் போன போக்குல, மனம் ஒரு விஷயத்தை விரும்பிடுச்சு, அதனால நான் உடனே அதை அடைஞ்சிடுறேன்னு சொல்லி அடைஞ்சீங்கன்னா, அது உங்களுக்கு சுகத்தை கொடுப்பதாக நினைத்துக் கொண்டு நீங்கள் அதை அடைந்திருந்தாலும் கூட, அது உங்களுக்கு துக்கத்தை கொடுப்பதில் சந்தேகமே வேண்டியதில்லை என்பதாக சுட்டிக்காட்டப்படுது. ஏன்னா அதுதான் ஆசைக்கு காரணமாக இருந்து, அந்த ஆசையின் மூலமாக துன்பத்தை நம்ம அடைய வேண்டியதாக மாறிவிடுகிறது என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்போ நமது பந்தத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு இந்த ஆசையற்ற தன்மை தான் அவசியமாகின்றது. அப்போ போகப் பொருட்களை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையிலிருந்து விடுபட்ட மனமே அமைதியை அடைகின்றது. இந்த நிலையான அமைதியை அடைய விரும்புபவன் தன் மனதை புலன்களிலிருந்து விடுவித்து அதற்கான பயிற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும், பயிற்சிகளையும் செய்ய வேண்டும். மனம் சம்பந்தமான பயிற்சிகள். அப்ப மனம் சம்பந்தமான பயிற்சிகள் எப்படி நீங்க பார்க்கும்போது மனதிற்கு புரிதலை கொடுக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அப்ப பொதுவா நம்முடைய மனம் இயல்பாகவே வெளி விஷயங்களை நாடி செல்லுமாறு படைக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் எதையாவது அடைய வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசைகளை வளர்த்து கொண்டு ஆசைப்பட்டதை அடைந்தாலும் கூட மனம் மீண்டும் திருப்தியை அடையாது. ஏன்னா இந்த மனம் அப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது அது வேணும் இது வேணும்னு ஆசைப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனா அந்த ஆசைப்பட்டதை அடைந்துட்டா மட்டும் அது உடனே நிறைவாயிடுதா, திருப்தி அடைஞ்சிருதானா? இருக்காது. மீண்டும் அடுத்த ஒரு விஷயத்துக்கு தாவும். அதன் பிறகு கூட வேறொன்றை நாடி செயல்பட்டு கொண்டிருக்கும் மனம் அந்த ஆசை நிறைவேறாவிட்டால் அடுத்தது என்னவா மாறும்? கோபம், ஆத்திரம் போன்ற தீய குணங்களால் ஆட்கொள்ளப்பட்டு மேலும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் மனதில் எப்பொழுதும் ஆசைகள் இருப்பதால் நம்மை அது பந்தத்திலே தான் வைத்துக் கொண்டிருக்கும் என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்போ பந்தத்திற்கு காரணமான மனசு இந்த மாதிரி புற விஷயங்கள்ல போய் சிக்குவதற்கு முக்கிய காரணம் அதனுடைய ஆசை. அந்த ஆசைக்கு காரணம் அந்த மனதின் அறியாமை என்பதாக நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பந்தம் துயரத்தை தான் கொடுக்கும், எப்போதும் மன நிறைவின்மையோடு தான் இருக்கும். இந்த உலகத்தில் எந்த ஒன்றும் நமக்கு மன நிறைவை கொடுக்கவே கொடுக்காது. இன்பம் தருகின்ற பொருட்களே துன்பத்தையும் கொடுக்கும் என்ற அறியாமையினால் தான் நாம் இன்பம் தருவதாக நினைத்துக் கொண்டிருக்கும் பல விஷயங்களை நாடி செல்கின்றோம் என்பதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்ப இந்த மனசு என்ன நினைக்குதுன்னா, இந்த பொருள் எனக்கு இன்பத்தை கிடைக்கும் என்பதாக நினைத்து அதை விரும்புது. ஆனா இங்க உபனிஷத்து வெளிப்படையாகவே என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த உலகத்தில் எந்த ஒன்றுமே நமக்கு மன நிறைவை கொடுக்கவே கொடுக்காது அப்படின்னு சொல்லுது. அப்படி பார்க்கும்போது நம்ம இந்த அடைஞ்சிட்டா எனக்கு நிறைவை கொடுத்துரும், அதை அடைஞ்சிட்டா நிறைவை கொடுத்துரும் நினைக்கிறதே மனதினுடைய அறியாமை தான். அதுதான் இங்க அறியாமை அறியாமைன்னு மனசுக்கு சுட்டி காட்டப்படுது. ஆனா நாம என்ன நினைச்சுக்கிறோம், இல்ல இல்ல இதுதான் எனக்கு துன்பத்தை கொடுக்கும், அந்த விஷயம் எனக்கு இன்பத்தை கொடுக்கும் என்பதாக நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த விஷயம் எனக்கு இன்பத்தை கொடுக்கும் என்று ஒரு விஷயத்தை நம்ம நாடி போகும்போது இன்பத்தை கொடுப்பதாக இருந்தாலும் நாளடைவில் அதே விஷயம் நமக்கு துன்பத்தை கொடுப்பதை நம்ம நடைமுறையில் பார்க்கிறோம் அல்லவா? அப்ப அதை நம்ம புரிந்து கொண்டு இந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் விழித்துக் கொள்ள வேண்டும். அங்கதான் விழிப்புணர்வு தேவைப்படுகிறது. ஏன்னா மனம் நம்மளை எப்படியெல்லாம் ஆட்டுவிக்குது அப்படின்னு நம்ம பார்த்து கொண்டு அதிலிருந்து கொஞ்சம் விழித்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் இங்க இந்த மந்திரம் நமக்கு சுட்டி காட்டுது. அப்போ அந்த மனநிறைவை கொடுக்காதுன்னு நம்ம வெளிப்படையாவே பெரும்பாலான விஷயங்களை ஒதுக்கி விடலாம். ஏன்னா இது நிம்மதியை கொடுக்கும், அது நிம்மதியை கொடுக்கும்னு எதிர்பார்க்கிறது கூட மனதினுடைய ஒரு அறியாமை தான் என்பதாக சுட்டி காட்டப்படுது. அப்ப இந்த உண்மையை புரிந்து கொண்டு போகப் பொருட்கள் சுகம் தருவதாக நினைத்துக் கொண்டிருக்கும் விஷய சுகங்களை அடைய துடிக்கும் மனதை திசை திருப்பி ஆத்ம சிந்தனையில் ஈடுபடுத்த வேண்டும். அப்ப இந்த அஞ்ஞான விஷயங்களில இருந்து கொண்டு மனம் அதில் எனக்கு இன்பம் கிடைக்கும், இதில் எனக்கு இன்பம் கிடைக்கும் என்பதாக அறியாமையிலே அலைந்து கொண்டிருக்கிறத கொஞ்சம் திருப்பி விடணும். பாரு, இதெல்லாம் உனக்கு பிரயோஜனப்படாது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த விஷயமும் உனக்கு திருப்தியை கொடுக்காது, நிறைவை கொடுக்காது. அதனால நீ என்ன பண்றன்னா அதுல இருந்து கொஞ்சம் விலகி இங்க உன்னை நீ அறிந்து கொள்ளக்கூடிய விஷயத்துக்குள்ள திரும்பு. ஆன்மான்னா என்ன, அறிவுனா என்னன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் இந்த டைரக்ஷன்ல திருப்பி விட்டோம்னா தான்
மனம் வந்து இந்த ஆன்மஞான விஷயங்கள் மூலமாக வைராக்கியத்தை அடையும். வைராக்கியம்னா பற்றற்ற நிலை. ஏன் வந்து இந்த பற்றற்ற நிலையை நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, நம்முடைய எதார்த்தம் வந்து என்ன? அறிவு, தூய அறிவு தான் நம்முடைய எதார்த்தம். நம்முடைய சொரூபமே அதுதான். அந்த அறிவுக்கு எதுவுமே பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா, அது சுயம் பிரகாச அறிவாக எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக இருக்குது. அதுதான் எல்லாத்தையுமே படைச்சு ஆக்கக்கூடிய அளவுக்கு அது இருக்குது. அதாவது ஒரு மிகப்பெரிய செல்வந்தன். நெறைய செல்வத்தை வைத்துக் கொண்டிருக்கிறான். ஆனா, அவன் இன்னும் ஒரு வெளிய இருக்கிற செல்வத்தின் மீது ஆசைப்படுவதாக நாம பார்க்கிறோம். அது எப்படின்னா, அஞ்ஞானம் தானே! என்னிடத்திலேயே நெறைய செல்வங்கள் கொட்டி கிடக்குது. ஆனா, என்னிட்ட இருக்கிற செல்வம் எனக்கு தெரியல. வெளிய அது கிடைக்குமா, இது கிடைக்குமான்னு நான் தேடிக்கிட்டு அலைஞ்சேன்னா, என்னைப் போல ஒரு முட்டாள பார்க்க முடியுமா? அந்த மாதிரி இந்த உலகத்துல, புறத்துல நீங்க எத தேடி அடைந்தாலும், அந்த அடையும் பொருள் பிரயோஜனப்படாது. ஏன்னா, அத்தனையும் அடைவதற்கு காரணமாக படைக்கப்பட்டதே இந்த மனசு தான். அப்ப இதுதான் அதுல அவ்வளவு விஷயத்துக்கும் காரணமாக இருக்குது அப்படிங்கும்போது, அந்த அறிவுக்கு நம்ம எதை கொடுத்து விட முடியும்? புறத்திலிருந்து எதை கொடுத்து விட முடியும்? அதுவே எல்லாமாக இருக்குது. இதத்தான் பக்தியில பேசும்போது, இந்த சுவாமி பரமசுகானந்தா ரொம்ப தமாஷா பேசுவாரு. பாகவதம் பாடம் எடுக்கும்போது சொல்லுவாரு. அதாவது கடவுள்கிட்ட போவான். தேங்காய் வாழைப்பழம், அதுவும் இருக்கிறதுலயே கொஞ்சம் மோசமான தேங்காய் வாழைப்பழம், விலை கம்மியான தேங்காய் வாழைப்பழத்த வாங்கிட்டு கொண்டு போயி, சாமி கிட்ட படைச்சிருவான். ஏன்னா, இவன் அத சாமிக்கு குடுக்குறான் அத. குடுத்துட்டு அந்த ரூ. 10 ரூ. 15 ஒரு சாமான கொண்டு போய் சாமி முன்னாடி படைச்சிட்டு, பல லட்சங்களுக்கு தேவையான பொருள்கள அவர்கிட்ட வேண்டுதலா வச்சுக்குவான். எனக்கு அது வேணும், இது வேணும், இதெல்லாம் முடிச்சு குடு அப்படின்ட்டு. இது வந்து மனதனுடைய அஞ்ஞானம் என்பதை அவர் சுட்டிக்காட்டுறார். அவர் பாடம் எடுக்கும்போது சுட்டிக்காட்டி இருக்கிறார். அப்ப என்ன நம்ம புரிந்து கொள்ளணும்? இந்த மனசு வந்து அல்ப விஷயங்கள்ல ஆர்வம் காட்டுறதுனால, இந்த உலகத்தையே படைக்கின்ற அந்த தூய அறிவுக்கு எதை நம்ம கொடுத்து விட முடியும்? எல்லையற்ற அந்த பேரறிவை வந்து நம்ம இறைவனா பார்க்கிறோம். அப்ப அந்த இறைவன் வந்து எந்த சகுன பிரம்மத்துல எந்த வடிவத்துல வேணா இருக்கட்டுமே. அப்ப அந்த வடிவத்துக்கு கொண்டு போய் நான் ஒரு விஷயத்த செய்றேன்னு சொல்லி செய்யறதே மனதனுடைய அஞ்ஞானம் தான், அறியாமை தான். ஏன்னா, இந்த இத்தனை படைப்புக்கும் படைப்பாளியாக அவனே இருக்கும்போது, அவனுடைய படைப்பில் ஒரு விஷயத்தை எடுத்து அவனுக்கே திருப்பி கொடுப்பது எப்படி தெரியுமா இருக்குது? ஒரு பையன் அப்பா கிட்ட, "அப்பா எனக்கு செலவுக்கு ஒரு ரூ. 100 குடு" அப்படின்னு பணம் வாங்கிட்டு, "இந்தாப்பா நீ ஒரு ரூ. 10 செலவுக்கு வச்சுக்கோன்னு" திருப்பி குடுக்குற மாதிரி. அப்ப அது எவ்வளவு ஒரு தமாஷான விஷயமா பார்க்கப்படுது. இவனே செலவுக்கு இல்லன்னு பணம் ரூ. 100 அப்பா கிட்ட வாங்குறான். அந்த ரூ. 100 செலவுக்கு இவன் வாங்கிட்டு, அப்பா கிட்ட ரூ. 10 செலவுக்கு வச்சுக்கோன்னு திருப்பி குடுத்தா, அந்த அப்பா என்ன நினைப்பாரு? என்னடா இவ்வளவு அறியாமல் இருக்கானே என் பையன். இவனுக்கு செலவுக்கு நான் பணத்த குடுத்தேன். இவன் எனக்கு வந்து ரூ. 10 திருப்பி குடுக்குறான் அப்படின்னு நினைப்பாரா இல்லையா? அது மாதிரி இறைவன் அப்படித்தான் நம்மள நினைக்கிறான். அந்த தூய அறிவு நம்மள அப்படித்தான் பார்க்கிறோம். ஏன்னா, அவனுக்கு கொடுப்பதற்கு ஒன்றும் இல்ல. அது எல்லாமாக அதுவே இருக்கு. ஆனா நாம அதுக்கு என்னமோ புதுசா குடுக்குற மாதிரி நம்ம பில்டப் பண்ணிக்கிட்டு வாழ்றது நம்முடைய அறியாமை, அஞ்ஞானம் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இங்க எதையும் நம்ம கடவுளுக்கு செய்ய வேண்டியதில்ல. எதையும் செய்வதை அவன் எதிர்பார்ப்பதும் இல்ல. ஆனா நம்ம புரியல. இதனால நம்ம வந்து பல விஷயங்கள தப்பு தப்பா செய்து கொண்டு, நான் இத செஞ்சு கடவுள திருப்திப்படுத்துறேன், அத செஞ்சு திருப்திப்படுத்துறேன். நான் அளவு குத்திக்கிட்டா எனக்கு அள்ளி குடுத்துருவாரு. நான் தேங்காய் வாழைப்பழத்த கொண்டு போய் பூஜைக்கு குடுத்தா எனக்கு அப்படியே புண்ணியம் வந்துரும். அப்படின்லாம் மனசு எதிர்பார்க்குது. அப்படிலாம் வராது. ஏன்னா, அது அதுக்கு உண்டான செயல் விளைவுகளுக்கு உண்டான பிரயோஜனத்த, பலன அனுபவித்து தான் ஆக வேண்டும். அது புரிந்து கொள்வதற்கு தான் இங்க புத்தி சக்தி தேவைப்படுவதாக பார்க்கப்படுது. அதற்கு தான் மனிதனிடத்தில பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய திறமைசாலியாக மனிதன் இருக்கிறான் என்பதாக பார்க்கப்படுகிறது. அந்த திறமை இல்லாதவன், புத்திசாலித்தனம் இல்லாதவன், மனித உருவத்தில் இருக்கின்ற மிருகம் என்று தான் சொல்லப்பட வேண்டும் என்பதாக பார்க்கப்படுகிறது. அப்ப அத நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அது மாரி இந்த மன நிறைவு உண்டாகி நம்மை மோட்சத்திற்கு கொண்டு செல்வதற்கான நெறிப்படுத்தக்கூடிய வழிமுறையை இப்ப அடுத்த 4வது ஸ்லோகம் சொல்லுது. அதையும் பார்க்கலாம். நிரஸ்த விஷயா சங்கம் சந்நிருத்தம் மனோஸ்ருதி யதா யாத்யாத்மனோ பாவம் ததா தத்பரமம் பதம். நிரஸ்த விஷயா சங்கம். இந்த விஷய சுகங்களாகிய போகப் பொருட்களின் பிடியிலிருந்து விடுபட்டு சந்நிருத்தம் மனஹா ஸ்ருதி, மனம் தனது இருப்பிடமான இதயத்தில் சஞ்சலமற்று அமைதியாக இருக்கிறதோ, அப்போது அது ஆத்மாவை பிரதிபலிக்கும் தன்மையை அடைகிறது. யதா ஆயாதி ஆத்மனஹா பாவம், அப்போது அது ஆத்மாவை பிரதிபலிக்கும் தன்மையை அடைகிறது. ததா தத் பரமம் பதம், அதுவே உன்னதமான உயரிய நிலையாகும் அப்படின்னு இங்க சுட்டி காட்டப்படுகிறது. அது மட்டும்தான் பரமபதம்.
என்ன மாதிரி பரமபதம்? விஷய சுகங்களையாக போகப் பொருட்களிலிருந்து மனம் விடுபட்டு தனது இருப்பிடமான இருதயத்தில் சஞ்சலமற்ற அமைதியாக இருக்கிறதோ அப்போது அது ஆத்மாவை பிரதிபலிக்கும் தன்மையை அடைகிறது, அறிவை பிரதிபலிக்கின்ற தன்மையை அடைகிறது. அதுதான் மிக உயரிய பரமபதம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அதை புரிந்து கொள்ளுங்க. இப்ப இந்த மந்திரம் அதை தான் சுட்டி காட்டுது. யதா யாத் ஆத்மனோபாவம் ததா தத் பரமம் பதம். அதுதான் பரமபதம். அப்ப பரமனுடைய பதம் என்பது என்ன அப்படின்னா, சதா அது அந்த அறிவில் இணைந்திருக்கின்றது, இருதயத்திலே சஞ்சலமற்ற அமைதியாக இருக்கின்ற நிலைப்பாடு. அப்ப அந்த நிலைக்கு நம்ம எப்படி போகணும்? அது மனதனுடைய அறியாமை நீங்கினா தான் போக முடியும். மனதனுடைய அறியாமை நீங்கும் போதுதான் மனதனுடைய ஆசைகள் நீங்கும். மனதனுடைய ஆசைகள் நீங்கும் போதுதான் பற்றற்ற தன்மை உண்டாகும். அந்த பற்றற்ற தன்மை தான் வைராக்கியம். அந்த வைராக்கியம் வருகின்ற பொழுதுதான் அந்த அறிவு நம்ம இடத்துல பிரகாசிப்பது தெரியும். அந்த அறிவு பிரகாசிக்கின்ற தன்மை தான் அங்க பூரண திருப்தியை கொடுக்கும், அமைதியை கொடுக்கும், ஆனந்தத்தை கொடுக்கும். அப்ப அந்த நிலைக்கு போவதுக்கு இந்த மனம் போக விடாம என்ன பண்ணிட்டு இருக்குது? உலக பொருட்களில் பிடியில சிக்கிக் கொண்டிருக்கின்றது. எப்பொழுதுமே மனம் போக பொருட்களின் பிடியிலிருந்து விடுபடாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றது. நம்ம மனசை கொஞ்சம் திசை திருப்பி இந்த ஆத்ம ஞானத்துக்குள்ள கொண்டு வரும்போதுதான் அந்த போக பொருட்களின் பிடியிலிருந்து விடுபட்டு தனது இருப்பிடமான இதயத்தில் சஞ்சலமற்று அமைதியாக இருக்க முடியும். அப்போது அது ஆத்மாவை பிரதிபலிக்கும் தன்மையை அடைகிறது. அதுவே மிக உயரிய உன்னதமான நிலை என்பதாக இந்த மந்திரம் சுட்டிக்காட்டுது. இப்ப கடந்த ஸ்லோகத்துல நம்ம என்ன பார்த்தோம்? அந்த மனம் மீண்டும் மீண்டும் ஒருங்கிணைக்கப்படுவதற்கான பற்றற்ற தன்மையை மனம் அடைய வேண்டும். அப்ப அங்க பந்தம் மோட்சம் என்ற இரண்டு விஷயங்களை ஒரே மனதான் காரணமாக இருக்கின்றது என்பதெல்லாம் பார்த்தோம். அப்ப அந்த பந்தத்திற்கு என்ன காரணம்? வெளிமுகமாக மனம் ஆசைப்படுவதனால போய் சிக்கிக்குது. அதை உள்முகமாக நம்ம திருப்பினோம்னா அதுவே மோட்சத்துக்கு வழியாக மாறிவிடுகிறது என்பதாக நம்ம கடந்த ஸ்லோகத்துல பார்த்தோம். அப்போ இங்க பகிர்முகமாக போகாம அந்தர்முகமாக மனசு திரும்பணும். அப்பதான் மோட்சத்தை அடைய முடியும். இப்ப பகிர்முகமா வெளிப்பக்கமாக போச்சுன்னா மனசு என்ன பண்ணும்? புற விஷயங்கள்லயே சிக்கிக்கிட்டு ஆசைகள்லயே அடிமைப்பட்டு கொண்டிருக்கும். அதுவே உள்பக்கமா அந்தர்முகமாக திரும்பினா அது ஆன்மாவை அறிந்து அதிலிருந்து விடுபட்டு வைராக்கியத்தை அடைந்து தன்னுடைய சொரூபத்திற்கு திரும்பிவிடும். அந்த சொரூபத்திற்கு திரும்புகிற நிலை தான் இங்க மோட்ச நிலை என்பதாக பார்க்கப்படுகிறது. அப்ப வெளிப்புற பொருள்களின் பிடியிலிருந்து விடுபடும் மனம் எந்த விதமான கவனச்சிதறல்கள் இல்லாமல் தியானத்தில் ஈடுபடுவதற்கும் ஆத்ம விசாரம் செய்வதற்கும் உதவிகரமாக இருக்கும். இந்த நிலை தான் அந்தர்முக சாதனம் என்றும் அழைக்கப்படுகிறது. அப்ப இங்க ஒரு சாதகனினுடைய பயிற்சி எப்படி இருக்க வேண்டும் என்றால் உள்முகமாக திருப்பப்பட வேண்டும் மனதை. அதை விட்டுட்டு புறத்திலேயே நம்ம பயிற்சிகள் செய்து கொண்டிருக்கிறது நம்மை மேலும் மேலும் சிக்கல்களில் தான் ஈடுபடுத்துமே தவிர அந்த அறிவை, அந்த ஆன்மாவை பிரகாசிக்கும் தன்மைக்கு நம்மை அழைத்து செல்லாது. அப்ப இதுதான் இந்த பயிற்சி பெற்ற மனதினால் அடையப்படுகின்ற பலன் என்பதாக பார்க்கப்படுகின்றது. அப்ப புலன் இன்பத்தை தியாகம் செய்வதனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது பலன் இரண்டு நிலைகளில் வருகிறதுன்னு சொல்லுது இந்த உபனிஷத்து. அது எப்படி அப்படின்னா, இரண்டு நிலைகள்ல பலன் வர்றது எப்படின்னா, முதல் நிலையில ஒருவன் ஆத்மாவாக தன்னை உணர்கிறான். இதன் மூலம் வெளிப்புற சூழ்நிலைகளால் பாதிக்கப்படாத நிலையை மனம் அடைகிறது. இந்த நிலை உள்ளத்தில் நன்கு நிலைநிறுத்தப்பட்ட சமநிலை, அமைதி நிலை, உறுதிப்பாடுடன் கூடிய நிலை மற்றும் வலிமையான நிலை என்பதாக அறிவுறுத்தப்படுகின்றன. அப்போ இந்த உலகத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளால் இவன் அலைக்கழிக்கப்படுவதில்லை, இருமைகளால் இவன் சிக்கிக் கொள்வதில்லை என்பதாக இங்க ஒரு நிலை சுட்டி காட்டப்படுகிறது. இரண்டாவதாக, அத்தகைய மேற்கூறிய நிலையை அடைந்ததும் இரண்டாவது பலன் வந்தடைகிறது. அவன் தனது உண்மையான இயல்பின் துணையுடன் தனக்குள்ளேயே வாழத் தொடங்குகின்றான். மனம் முழுவதுமாக அதன் இருப்பிடமான இதயத்தில் அமைதியாக, தூய்மையாக அடங்கி இருக்கும்போது நான் பிரம்மம் என்ற உணர்வை அடைகிறது. மனதை இவ்வாறு சஞ்சலமற்று அமைதியாகவும் தூய்மையாகவும் வைத்திருப்பதன் விளைவாக பிரம்ம ஞானத்தை அடைய முடிகின்றது. இதைவிட அடைவதற்கு உயர்ந்த ஒன்று வேறெதுவும் இல்லை என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்போ இதுதான் இங்க சரியான பாதையாக பார்க்கப்படுகிறது. அதாவது மோட்சத்திற்கு மனம் போக வேண்டும் என்றால் அதற்கான சாதனை மனதை உள்முகமாக திருப்புவது ஒன்று மட்டும்தானே தவிர
வேற எந்த காரியத்துல நீங்க ஈடுபட்டு கொண்டிருந்தாலோ, புற பூஜைகளாலோ, ஜபதபங்களாலோ, தியானங்களினாலோ அல்லது மூச்சு பயிற்சிகள்னாலோ முடியவே முடியாது. ஏன்னா அதெல்லாம் மனம் மேலும் மேலும் புற விருத்திகள்ல சிக்கிக்கிட்டே இருக்கும். எதையாவது ஒண்ணு பிடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த நிலையை பற்றி கூடுதல் விவரங்களுடன் அடுத்த ஸ்லோகம் தொடர்கிறது. இதை பற்றி மேலும் சில விவரங்களை அடுத்த ஸ்லோகம் சொல்லுது. ஆனால் அதற்கு முன்பாக இது தொடர்பான ஸ்ரீ கௌடபாதாச்சாரியாரின் மாண்டூக்கிய உபநிஷத்துல ஒரு பகுதியாக அத்வைத பிரகரண விளக்க உரையில நம்ம சில பகுதிகளை எடுத்து பார்க்க போறோம். ஏன்னா இது நமக்கு மேலும் நல்ல பாதையில் அழைத்துக் கொள்வதற்காக நம்ம சில விஷயங்களை எடுத்துக்கிறோம் அப்பப்போ. இப்ப ஒரு உபனிஷத் பாடம் எடுக்கும்போது அந்த உபனிஷத்தை மட்டுமே போக்கஸ் பண்ணாம அந்த உபனிஷத் சம்பந்தப்பட்ட மற்ற மகான்களுடைய கருத்துரைகளையும் உள்ள கொண்டு நம்ம பார்க்கும்போதுதான் நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த மனதில் ஒரு நல்ல புரிதலும் தெளிவும் வர முடியுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் எடுத்துக்கிறோம். அதனால இங்க ஸ்ரீ கௌடபாதாச்சாரியாரின் மாண்டூக்கிய உபனிஷத்தின் ஒரு பகுதியான அத்வைத பிரகரண விளக்க உரையில் உள்ள ஆத்மாவின் உண்மையான இருப்பை அறிவதற்கு வழிவகுக்கும் மனப்பக்குவத்தை அடைவதற்கான செயல்முறை பற்றிய கருத்துக்கள் மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்பதனால் அதையும் பார்த்து விடலாம். அப்ப அதைத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸ்ரீ கௌடபாதாச்சாரியாரின் மனோ நிரோத விளக்க உரை, அதாவது மனமற்ற தன்மைக்கு நம்ம எப்படி போகிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு விளக்கத்தை ஆதி சங்கராச்சாரியாருடைய குரு ஸ்ரீ கௌடபாதாச்சாரியார் அவருடைய மாண்டூக்கிய உபநிஷத்தினுடைய விளக்க உரையில சொல்லப்பட்ட கருத்தை நம்ம இப்ப பார்க்க போறோம். அது என்னங்கிறத கவனமா பாருங்க. அதாவது உண்மையான செயல்முறையை விவரிக்கும் முன்பு அவர் அனுபவத்திலிருந்து பகுத்தறிவதன் மூலம் ஸ்ருதியின் உபதேசமான ஆத்மாவே அனைத்துமாக இருக்கிறது என்று நிலைநாட்டி இருக்கின்றார். இதிலிருந்து மனதுக்கு தனியே எந்த இருப்பும் கிடையாது என்பதையும் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப இங்க மனதுக்குன்னு ஒரு தனி இருப்பு கிடையாது, எல்லாமே ஆத்மா தான், எல்லாமே அந்த அறிவு தான். அப்போ அந்த ஒரே அறிவாகிய சத்திலிருந்து எவ்வாறு இருமைகள் வெளிப்படுகின்றது? மனம் என்று ஒன்று வர்றதுனால தான் இருமைகள் வெளிப்படுகிறது. அப்ப இந்த முடிவை கருத்தில் கொண்டு ஆச்சாரியார், இங்க ஆச்சாரியார் என்பவர் கௌடபாதாச்சாரியார், ஆதிசங்கருடைய குரு, சொல்றார், ஒரு சத் அல்லது பூரணமான ஒன்றிலிருந்து இரட்டை பிரபஞ்சத்தின் வெளிப்பாட்டை நிலைநாட்ட தொடர்கிறார். எவ்வாறு கனவில் தோன்றுகின்ற இருமை தோற்றங்களை மனமானது பொய்யாக தோற்றுவிக்கின்றதோ அவ்வாறே விழிப்பு நிலையில் இருமை தோற்றங்களை மனமானது பொய்யாக காட்டிக் கொடுக்கின்றது. அதை இங்கே சமஷ்டி மனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது கௌடபாதருடைய காரிகை 29வது பகுதியில் இதை பேசுறார். இவ்வாறு சொல்லும் போது மனம் தனியாக இருக்கிறது என்று தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. உண்மையில் பிரம்மமே மனதாக காட்சி அளிக்கிறது என்பதாக இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. இதைதான் நான் நேற்றைய பாடத்துல கூட உங்களுக்கு அதை புரிய வைக்கிறதுக்கு தான் முயற்சி எடுத்தேன். ஏன்னா இங்க அறிபவன், அறிவு, அறியப்படும் பொருள் என்பதை பிரித்து பார்க்க கூடாது. மனமாக வெளியே பிரகாசிக்கிறது தான் இந்த உலகம். அந்த மனமாக வெளியே பிரகாசிப்பது தான் இந்த சக்தி. ஆனா இந்த சக்தி யாருக்கு வேறாக இல்லை? சிவத்துக்கு வேறாக இல்லை, அந்த அறிவுக்கு வேறாக இல்லை. அப்ப கயிற்றில் எப்படி பாம்பு பொய்யாக தோன்றுகின்றதோ அப்படி மனம் பொய்யாக காட்சி அளிக்கிறது. ஆனால் உண்மையில் அதற்கென்று தனி இருப்பு கிடையாது. மனம் பிரம்மத்தையே ஆதாரமாக கொண்டிருக்கின்றது. பிரம்மத்தை உணர்ந்து கொண்டால் மனம் என்பது மித்யா என்பதாக உணரப்படுகிறது. அப்ப மனம் ஒன்றுதான், ஆனால் கனவில் பலவிதமாக தோன்றிக் கொண்டிருக்கின்றது. இதில் சந்தேகம் இல்லை. அதே போன்று விழிப்பு நிலையில் ஒன்றான மனமானது பலவித காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றது. இதிலும் சந்தேகம் இல்லை. அப்ப இருமை என்பது மனதை தவிர வேறொன்றும் இல்லை என்பதாக அவருடைய காரிகை சுட்டிக்காட்டுது. அப்ப மனம் மட்டுமே தன்னையே உலகமாகவும் உலகத்தில் உள்ள அனைத்து படைப்புகளாகவும் வேறுபடுத்திக் கொள்கிறது என்பதை ஆதாரமாக பார்க்கும் பொழுது அந்த மனதினுடைய அந்த இருமை தன்மை எவ்வாறு பிரகாசிக்கின்றது என்று பார்த்தால் அதுவும் அந்த அறிவின் அதிஷ்டானத்தில் தான் அவ்வாறு பிரகாசிக்கின்றது. அப்ப இந்த இருமைகளான ஜகத்தும் அனைத்து படைப்புகளும் அசைந்து கொண்டும் அசையாமலும் இருக்கின்ற அனைத்துமாகவும் மனமில்லாத தன்மையை அடையும் போது நம்மால் அனுபவிக்கப்படுவதில்லை, அறியப்படுவதில்லை. இந்த நிலைதான் சம்சாரம் நீங்கிய நிலை என்பதாகவும் சுட்டிக்காட்டப்படுகின்றது. அப்ப இங்க அறிவு தன்னுடைய சுயம்பிரகாச நிலையை உணர்ந்து கொள்ளும் போது அந்த அறிவின் பிரகாசமாக வெளிப்பட்ட மனதில் தான் இந்த இருமைகள் தோன்றி மறைகிறது என்பது நம்ம புரியும் போது அப்ப அந்த இருமைகளால் பாதிக்கப்படாத நிலை அந்த மனம் அடையும்.
அந்த இருமைகளால் பாதிக்கப்படாத நிலைங்கிறது மனதனுடைய உயர் பரிமாணம். அதுதான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்றோம். மனம் அஜ்ஞானத்தில் இருக்கிற வரைக்கும் இருமைகள் சிக்கி கொண்டிருக்கும். அந்த அறிவுத்தன்மையை உணர்ந்து கொண்டா அந்த இருமைகளற்ற நிலையில அது தன்னுடைய அறிவாகவே மாறி திரும்பிவிடும், தன்னுடைய மூலத்துக்கு திரும்பிவிடும். அதுதான் இங்க உண்மையான சமாதி, அந்த தூய அறிவு, சுயம் பிரகாச அறிவு, நம்முடைய சொரூபம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அப்படி பார்க்கும்போது இங்க மனம் சமாதி மற்றும் ஆழ்ந்த உறக்கத்தில் இந்த உலகத்தை அனுபவிக்கப்படவில்லை என்றாலும் அது தன்னளவுக்கு உண்மையானது மற்றும் எப்போதும் இருக்கின்ற தன்மை உடையது என்பதால் அந்த நிலைகளிலும் மனம் இருக்கிறது என்று பூர்வ பட்சி ஒருத்தன் கேள்வி கேட்கிறான். அதற்கான பதிலும் இங்க 32வது காரிகையினுடைய 32வது பகுதியில சுட்டி காட்டப்படுகிறது. அதுவும் இங்க நம்ம பார்த்துடலாம். இது ஏன் இதெல்லாம் நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன்னா, இப்ப இந்த அமிர்த பிந்து உபநிஷத்து மனதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு பேசிக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த மனதனுடைய அஜ்ஞானம் நீங்குவதற்கான அடிப்படை விஷயங்களை மகான்கள் நிறைய பேசியிருக்கிறாங்க. அது இந்த மாதிரி உபநிஷத்துகள் இப்போ நமக்கு இந்த பாடல்கள் மூலமாக, மந்திரங்கள் மூலமாக எதை சுட்டி காட்டுது? பந்தத்துக்கும் மோட்சத்திற்கும் மனம்தான் காரணமாக இருக்கிறது என்ற அந்த இருமைத்தன்மைகளை சுட்டி காட்டுது. அந்த இருமைத்தன்மையை ஒருமைத்தன்மையாக மாற்ற வேண்டும் என்றால் நாம் மோட்சத்துக்கு வர வேண்டும், பந்தத்தில் இருக்கக்கூடாது. பந்தத்தில் இருந்தா இருமைகள் இருக்குது மனசு, மோட்சத்துக்கு வந்தா ஒருமைத்தன்மைக்குள்ள வந்துடும். அப்ப அந்த உண்மைத்தன்மையை உணர்வதற்காக மனதிற்கு ஒரு புரிதல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த பாடத்திட்டங்கள் எடுக்கப்படுகிறது. அப்ப அந்த அடிப்படையில இங்க ஆத்மாவே உண்மையானது, நிலையானது, மற்றவைகள் எல்லாம் மித்யா என்ற அறிவினால் எப்போதும் மனமானது சங்கல்பத்தை மேற்கொள்ளாமல் இருக்கின்றதோ அப்போது மனமற்ற நிலையை அடைகின்றது, அமைதியுடன் இருக்கின்றது. விஷயமாக எதையும் எடுத்துக்கொள்ளாத போது, தன்னுடன் சம்பந்தப்படுத்தி கொள்ளாத போது மனமும் எதையும் கிரகிக்காத நிலையை அடைகின்றது. புலன்கள் விஷயங்களுடன் சம்பந்தப்பட்டாலும் மனம் சம்பந்தப்படாத நிலையில் இருக்கும் என்பதாக காரிகை 32 சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்போ இங்க அறிபவன், அறிய உதவும் கருவி, அறியப்படும் பொருள் என்ற பிளவுபடாத ஆத்ம ஞானம் அறியப்படும் பொருளிலிருந்து வேறுபடாதது என்றும், பிரம்மத்தை அறியக்கூடிய பொருளாக கொண்ட ஆத்ம ஞானம் பிறப்பற்றதாகவும் நிலையானதாகவும் இருக்கிறது என்றும், பிறவாத பிரம்மத்தை பிறவாத ஆத்ம ஞானத்தால் அடைகின்றான் என்றும் பிரம்மத்தை அடைந்தவர்கள் மகா ரிஷிகள் எடுத்து கூறுகின்றார்கள். இது காரிகை 33. இதுதான் நம்ம புரிந்து கொள்ளணும். அதாவது திரிபுட்டி, அறிபவன், அறிய உதவும் கருவி, அறியப்படும் பொருள் அப்படிங்கிற இந்த மூன்றும் பிளவுபடாத ஒரே நிலைக்கு வரணும். அந்த ஒரே நிலைக்கு வருகின்ற பொழுதுதான் அங்க ஆத்ம ஞானம் அறியப்படுகின்றது. அதுதான் உண்மையான சுயம் பிரகாச அறிவு, சுய அறிவு, நம்முடைய இருப்பு, நம்முடைய சொரூபம். அப்படி பார்க்கும்போது அறியப்படும் பொருளிலிருந்து வேறுபடாதது என்றும், பிரம்மத்தை அறியக்கூடிய பொருளாக கொண்ட ஆத்ம ஞானம் என்பது பிறப்பற்றதாகவும் நிலையானதாகவும் இருக்கிறது என்றும், பிறவாத பிரம்மத்தை பிறவாத ஆத்ம ஞானத்தால் அடைகின்றான் என்றும் பிரம்மத்தை அடைந்தவர்கள் மகா ஞானிகள் எடுத்து கூறுகிறார்கள் என்று சொல்றதுல புரிந்து கொள்ளணும். அடுத்தது சொல்றாரு, ஒழுங்குபடுத்தப்பட்ட மனிதனுடைய தன்மையை, ஆத்ம ஞானத்தை அடைந்த மனிதனுடைய தன்மையை அறிந்து கொள்ள வேண்டும். ஆழ்ந்த உறக்கத்தில் வேறு விதமான தன்மையுடையது மனம். ஞான நிஷ்டை அடைந்தவர்களின் மனமானது ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்ற மனதிற்கு சமமானது அல்ல என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. ஏன் அந்த மாதிரி ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மனோலயமும் விழுப்பு நிலையில் நாம் அடையக்கூடிய மனோலயத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை இங்க கௌடபாதருடைய காரிகை 34 சுட்டி காட்டுது. அப்படின்னா, இப்ப ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கக்கூடிய மனோலயம் என்பது மனம் தன்னுடைய மூலத்திற்கு திரும்புது, காரணத்தேகத்துல போய் ஒடுங்குது. அந்த காரணத்தேகத்துல போய் ஒடுங்கிட்டா மனத்துக்கு தன்னை அறிந்து கொள்ளவே முடியாது. அது தன்னுடைய பிறப்பிடமான மூலத்துல போய் ஒடுங்கி போயிடுது. ஆனா இந்த விழிப்பு நிலையில மனம் எப்படி தன்னை தெரிந்து கொள்ளுது அப்படின்னா, அந்த அறிவு பிரகாசத்துல இது மாதிரி ஆன்ம ஞான விஷயங்களை அதற்கு அறிவுறுத்தும் போது, மனதிற்கு சுட்டி காட்டும் போது அறிவு உண்டாகிறது, மனதிற்கு ஒரு புரிதல் உண்டாகின்றது. அந்த புரிதல் தான் அங்க ஞானம். இங்க ஞானம் என்ற விஷயமே மனதிற்கு கொடுக்கக்கூடிய ஒரு புரிதல் தான். அப்ப அந்த புரிதலை மனம் அடைந்து விட்டா மனம் தன் தனித்துவத்தை இழந்து விடுகிறது. அப்படி தனித்துவத்தை இழந்து விட்டா மனம் என்று அங்க ஒன்று இல்லை. அப்ப அங்க தூய அறிவு மட்டும் இருக்கிறது. அதுதான் பிரகாசிக்க தொடங்குகிறது.
அப்படி பிரகாசிக்க தொடங்கும் போது அந்த தூய அறிவு எப்படி இருக்கும்னா, அதே மனதின் வழியாகத்தான் பிரகாசிக்கும். ஆனாலும் இருமைகள் இருக்காது. ஏன் இருமைகள் இருக்காதுன்னா, நான் இருப்பதினால் இந்த உலகம் இருக்கிறது. அப்படிங்கிற தெளிவு இருக்கும். அந்த தெளிவுல இந்த உலகத்த அப்படியே சாட்சியா பார்க்கும். அதுல எதுலயுமே பந்தம் வைக்காது. ஏன்னா, எல்லாம் என்னுடைய படைப்பு, என்னுடைய சாராம்சம். எல்லாவற்றிலும் நான் இருக்கிறேன். என்னை எதிலுமிருந்து பிரிக்க முடியாதுங்கிற அந்த தெளிந்த ஞானம் இருக்கிறதுனால, அங்க சுகதுக்கங்கள் இல்ல. அங்க பாவ புண்ணியங்கள் இல்ல. ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. இருமைகளற்ற நிலை உண்டாகி விடுகின்றது. அதுதான் நம்முடைய உண்மை சொரூபம் என்பதாக இங்க சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்ப இவ்வாறு ஆத்மா மட்டுமே உண்மையானது, மற்றவை அனைத்தும் மித்யா என்ற விவேகம் மனதை ஆட்கொள்ளும் போது, அது முற்றிலும் கட்டுப்படுத்தப்பட்டு, பக்குவப்படுத்தப்பட்டு, அனைத்து சிந்தனை பொருட்களும் இல்லாததால் எல்லா விதமான கற்பனைகளிலிருந்தும் விடுபடுகிறது. இந்த நிலையில் மனம் ஆத்மாவில் லயமடைகிறது. இந்த விதமான மனம் ஞானிகளால் மட்டும்தான் அறியப்படுகிறது. இதையே வித்வத் பிரத்யலட்சம் என்று கூறப்படுகிறது. இதற்கு பெயர் தான் வித்வத் பிரத்யலட்சம் என்று பெயர். அதாவது இது சமஸ்கிருத வார்த்தை. ஒரு விஷயத்தை கோட் பண்றார் ஸ்ரீ கௌடபாத ஆச்சாரியர். அடுத்தது ஒரு பூர்வபக்ஷி. பூர்வபக்ஷின்னா இங்கு கேள்வி கேட்பவன். குரு பதில் சொல்வார். இது சமஸ்கிருத பாஷை. சமஸ்கிருத பாஷையில பூர்வபக்ஷி அப்படின்னா நிறைய பேர் தன்னுடைய சந்தேகங்களை குருவிடத்துல கேட்பார்கள். அதை பூர்வபக்ஷின்னு நம்ம சொல்லுவோம். அந்த பூர்வபக்ஷியினுடைய கேள்விக்கு குரு பதில் கொடுப்பார். அப்ப அந்த மாதிரி இந்த குரு சிஷ்ய சம்பாஷணையாக இங்க ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு பூர்வபக்ஷி கேள்வி கேட்கிறான். என்ன கேட்கிறதான்னா, ஆழ்ந்த உறக்கம் மற்றும் பக்குவப்படுத்தப்பட்ட நிலைகளில் மனம் அறிவை அடையும் ஆற்றல் இல்லாத நிலையில் இருப்பது ஒரே மாதிரியாக இருக்கிறது. மனம் பக்குவப்படுத்தப்பட்ட நிலையில் அதன் நடவடிக்கை ஆழ் உறக்கத்தில் உள்ளதைப் போலவே உணர்வுக்கு அப்பாற்பட்டதாகவே இருக்கும். எனவே மனப்பக்குவம் அடைந்த நிலையில் ஞானி உணரக்கூடியது எதுவும் இல்லை என்பதாக இங்க பூர்வபக்ஷி சொல்றான். அதற்கு பதில் சொல்றாங்க குரு. என்ன சொல்றாருன்னா, மனம் பக்குவம் அடைந்த நிலையில் உள்ள அதனுடைய நடத்தை ஆழ்ந்த உறக்கத்தில் உள்ள மனதின் நடத்தையிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. இரண்டுக்கும் இடையே எந்த வகையில் வேறுபாடு உள்ளது என்றால், ஆழ்ந்த உறக்க நிலையில் மனமானது அவித்தையால் மூடப்பட்டு வாசனைகளுடன் கூடியதாகவும் இருக்கிறது. இதுவே பல தீய விளைவுகளுக்கு வழிவகுக்கும் அனைத்து செயல்களுக்கும் ஆதாரமாக இருக்கிறது என்பதாக இங்கு முதல்ல சுட்டி காட்டுறார். அப்ப இங்க ஆழ்ந்த உறக்கத்துல மனம் என்ன காரணத்தினால ஒடுங்கி இருந்தாலும் அந்த அறிவை அடைய முடியல, அறிவை புரிந்து கொள்ள முடியல அப்படின்னா, இந்த மனம் அறியாமையில தான் இருக்குது. இது அறிவை அடையவே இல்லை. இதற்கு உபதேசம் கிடைக்கவே இல்லை. அதனால இது என்ன ஆகுது, போய் தூங்கும் போது திருப்பி அது தன்னுடைய அறியாமை நிலையிலேயே போய் அந்த காரண தேகத்துக்குள்ள போய் ஒடுங்கிக்குது. அப்படி காரண தேகத்துக்குள்ள போய் ஒடுங்குற மனசுக்கு அஜ்ஞானமே தான் மேலோங்கி இருக்கிறதுனால அதுக்கு எதுவும் புரியாது. வெளியே வந்தாலும், விழிப்பு நிலைக்கு வந்தாலும் அதுக்கு அறிவு வரப்போறது இல்லை. அது உறக்க நிலையில போய் தன்னுடைய மூலத்துல ஒடுங்கும் போது அறிவு வரப்போறது இல்லை. ஏன்னா விழிப்பு நிலையிலே அது அறிவை வாங்குவதற்கு தயாராக இல்லாத மனசு ஆழ்ந்த உறக்கத்துல எங்கிருந்து அறிவை வாங்கும்? சந்தர்ப்பமே இல்லை. ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்துல மனம் தன்னுடைய மூலத்துல போய் ஒடுங்குதுன்னா அந்த மூலத்துல என்ன இருக்கு? அந்த மூலம் தான் நம்ம ஏற்கனவே பார்த்த பாடத்திட்டத்தின்படி என்ன, அது காரணத்தேகம்ங்கிறது என்ன? நம்முடைய சஞ்சித கர்மா. இது நல்லா மறந்துடக்கூடாது. இந்த பாடத்திட்டத்தினுடைய ஆழமான உட்பொருளை விட்டுட்டீங்க அப்படின்னா பாடத்திட்டம் புரியாது. அதாவது நம்முடைய காரண தேகம், நமக்கு 3 தேகம் இருக்குது. ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகம், காரண தேகம். இப்ப இந்த ஸ்தூல தேகம் தான் இப்ப நம்ம பருவுடல் உட்காந்து நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். இப்ப நான் இந்த ஸ்தூல தேகம் எடுப்பதற்கு காரணமாக எனக்கு ஒரு சூக்ஷ்ம தேகம் இருந்தது, மனம் தான் இருந்தது. அந்த மனதனுடைய ஆசா பாசங்களுடைய அடிப்படையில தான் நான் இந்த உடம்பு எடுத்து வரேன். ஏன்னா எனக்கு உலக விஷயங்களை அனுபவிக்கணுங்கிற ஆசை இருக்கிறதுனால அந்த ஆசா பாசங்களின் காரணமாக இந்த உடல் எடுத்து வந்துட்டேன். அப்ப மனதனுடைய ஆசைகள் படி இந்த மனசு அதை நடைமுறைப்படுத்தி பார்க்கும். ஏன்னா அது லட்டு சாப்பிடணும்னு ஆசைப்படும், லட்டை வாங்கி சாப்பிடும். அதுக்கு உடம்பு வேணும் இல்ல. மனசு என்னெல்லாம் ஆசைப்படுதோ அதை அனுபவிக்கிறதுக்கு உடம்பு தேவைப்படுது. அப்ப நான் அந்த மாதிரி ஆசைகளை எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம், பிராரப்த கர்மான்னு சொல்றோம். ஏன்னா நான் என்னென்ன ஆசைகளை, அதுல நல்லது கெட்டது ரெண்டுமே தான் தூக்கிட்டு வருவேன். எனக்கு ஆசைகள் இருக்குன்னா அந்த ஆசையில நல்லது எது கெட்டது எதுன்னு பிரிச்சு பார்த்தா நான் எடுத்துட்டு வருவேன். ஏன்னா எனக்கு எது கெட்டது எது நல்லதுன்னே தெரியாது, அனுபவப்பட்டாதான் தெரியும். அப்ப நான் அனுபவப்படுறதுக்காக எடுத்துக்கிட்டு இங்க அனுபவிக்கும் போது எனக்கு நன்மை தீமைகள் உண்டாகுது, பாவ புண்ணியங்கள் உண்டாகுது. அப்ப என்னுடைய பிராரப்த கர்மா படி இந்த பூமியில நான்
அனுபவிக்கிறேன். அந்த மனமானது அனுபவிக்குது உடல் மூலமா. ஆனா, இதற்கு முன்னாடி இது மாரி நான் பல பிறவிகள் எடுத்த அந்த விஷயங்கள் எல்லாம் தேக்கி வச்சுக்கிட்டு இருக்கேனே, சேர்த்தி வச்சுக்கிட்டு இருக்கேனே, அதுதான் சஞ்சித கர்மா, காரண தேகம். அந்த தேகத்துல இன்னும் நெறைய மூட்டை ஸ்டாக் இருக்குதே. ஏன்னா இந்த ஆசையோட முடிய போறதில்ல. இப்ப நான் இந்த உலகத்துல இப்ப நான் வச்சு அனுபவிச்சுட்டு போயிட்டேன்னா, இதோட முடிச்சுக்க மாட்டேன் பிறவிய. இன்னும் நான் ஏகப்பட்ட ஆசாபாசங்களை வைத்துக் கொண்டிருக்கிறேன். அதெல்லாம் சம்ஸ்காரமா பதிவாகி சேமிக்கப்பட்டிருக்கு. அதுல ஒரு சில சம்ஸ்காரங்கள் தான் இப்ப இந்த பிறவில வெளிப்பட்டு நான் அனுபவமாக்குறேன். ஆனா இதற்கு முன்னாடி எனக்கு இன்னும் நெறைய சம்ஸ்காரங்கள் ஸ்டோரேஜ் டிவைஸ்ல தேங்கி கிடக்குது. ஹார்ட் டிஸ்க்குள்ள இருக்குது. சஞ்சித கர்மாக்குள்ள. அத அப்பப்ப எடுத்து நான் ரீட் பண்ண முடியும். அதுக்கு நான் திருப்பி திருப்பி உடம்பு எடுத்து வந்து தான் ஆகணும். அப்ப அந்த மாதிரி மூல விஷயத்துக்குள்ள போய் மனசு மீண்டும் ஒடுங்குனா கூட அந்த சஞ்சித கர்மா மூட்டையில தான் போய் உட்கார்ந்துக்குதே தவிர, அது அறிவாளியா மாறவே கிடையாது மனசு. அதத்தான் இங்க சுட்டி காட்டுறாரு. அப்ப அதனால இங்க ஆழ்ந்த உறக்க நிலையில இருக்கக்கூடிய மனதிற்கும், விழிப்பு நிலையில அடையக்கூடிய மனதிற்கும் வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு, மனப்பக்குவப்பட்ட நிலையில் அவித்யா மற்றும் பல தீய விளைவுகளுக்கு வழிவகுக்கப்பட்ட செயல்பாட்டின் அனைத்து விதைகளும் ஆத்ம ஞானத்தினால் எரிக்கப்படுகின்றன. இவ்வாறு நெறிப்படுத்தப்பட்ட மனநிலை ஆழ்ந்த உறக்கத்தில் உள்ள மனநிலை காட்டிலும் வேறுபட்டிருக்கின்றது என்பதாக இங்கு பதில் கொடுக்கிறார். அப்ப என்ன புரிந்து கொள்ளணும்? இந்த மனமானது விழிப்பு நிலையில இந்த மாதிரி ஆத்ம ஞானத்தை அடையும் போது மட்டும்தான் அந்த அஞ்ஞானம் நீங்கி அதனுடைய பல தீய விளைவுகளுக்கு வழிவகுக்கின்ற செயல்பாட்டை எல்லாம் விட்டுடும். ஏன்னா அந்த செயல்பாட்டினால்தான் அது மேலும் மேலும் விதைகளை உண்டாக்கிக்கிட்டே இருக்கு. ஏன்னா இப்போ இந்த மனதனுடைய ஒவ்வொரு எண்ணங்களும் ஒவ்வொரு விதை தானே. நீங்க பூமியில தானியத்தை நீங்க தூவி விடுறீங்க, விதைகளா தூவி விடுறீங்க, நெல்மணிகளை தூவி விடுறீங்க. எத்தனை நெல்மணிகளை தூவுறீங்களோ அத்தனை நெற்கதிர்கள் வரத்தானே செய்யும். அது மாதிரி இங்க எத்தனை எண்ணங்களை நீங்க தூவுறீங்களோ அத்தனை செயல் விளைவுகள் வரத்தானே செய்யும். அப்ப அத்தனை செயல் விளைவுகளை தானே நம்ம ஒவ்வொன்றும் செயல்படுத்தி அதனுடைய பாவ புண்ணியங்களையும் செயல் விளைவுகளையும் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். அதனாலதான் பிறவி நீங்க மாட்டேங்குது. ஏன்னா இதெல்லாம் மனதினுடைய ஆசைகள் தானே. இந்த எண்ணங்கள் பூரா மனதினுடைய ஆசைகள் தானே. அப்ப இங்க நம்ம விழித்துக் கொண்டு இந்த ஆன்ம ஞானத்தை நம்ம அடையும் போது இங்க என்ன மகான்கள் சுட்டி காட்டுறாங்க? தூய அறிவுக்கு எதுவுமே தேவையில்லை. அது பூரண சுயம் பிரகாச அறிவாக இருக்குது. சூரியனுக்கு யாராவது வெளிச்சத்தை கொடுக்கணுமா என்ன? அதுவே சுயம் பிரகாச ஒளி. அது மாதிரி இந்த அறிவே சுயம் பிரகாச ஒளியாக எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக இருக்கும்போது, அதுக்கு போய் நான் கொஞ்சோண்டு டார்ச் லைட் போட்டு காட்டுறேன்னு சூரியனுக்கு நம்ம காட்டினா எப்படி நம்முடைய அஞ்ஞானமாக இருக்குமோ, அறியாமையாக இருக்குமோ, அது மாதிரி இந்த அறிவுக்கு புறத்திலிருந்து எதையுமே கொடுக்க வேண்டியது இல்ல. ஆனா அது புரியாம நான் அதை செய்ய போறேன், இதை செய்ய போறேன்ட்டு நம்ம வெளியிருந்து எதையோ கொடுக்க பார்க்கிறோம். அது அஞ்ஞானம், அறியாமை என்பதை எப்பொழுது நம்ம புரிந்து கொள்கிறோமோ, அப்பொழுதுதான் மனம் அந்த அறியாமையிலிருந்து விடுபடும். அப்படி விடுபடும் பொழுதுதான் இந்த எண்ணங்களால் எழுகின்ற விதைகள் எல்லாம் சுட்டெரிக்கப்படும். எப்படி எரிக்கப்படுகிறது? ஆத்ம ஞானத்தினால் எரிக்கப்படுகின்றன. நாம் அடைந்த ஆத்ம ஞானம் அந்த அஞ்ஞான விதைகளை எல்லாம் எரித்து விடுகின்றது. அப்ப எரித்து விடுகின்ற பொழுது நம்முடைய செயல் விளைவுகள் தானாவே குறைந்துடும். தேவையில்லாத ஆர்ப்பாட்டமோ அனாவசியமான செயல்களுக்குள்ளேயோ போக மாட்டோம். அத்தியாவசிய தேவைகளை மட்டும் செய்வோம். அது ஏன்னா இந்த உடம்பு இருக்கிறதுனால, மேலும் இந்த உடம்பு வந்துடுச்சுங்கிறதுனால இப்ப நம்ம இதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. ஆத்ம ஞானம் அடைந்து விட்ட ஒரு ஞானிக்கு அவனுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும். ஏன்னா அறிவின் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடுறான். ஒரு தாய் கிட்ட போய் குழந்தை தன்னை ஒப்படைச்சிட்டா அந்த தாய் பார்த்துக்குவாள்ல. சாப்பாடு போடுறதுல இருந்து, துணிமணி மாத்துறதுல இருந்து, நோய் அதுக்கு மருந்து கொடுக்கறதுல இருந்து எல்லாம் தாய் பார்த்துக்குவா. அந்த குழந்தை சுயமா எதையும் செய்ய வேண்டியதில்லை. ஆனா அதே குழந்தை கொஞ்சம் வளர்ந்த பிறகு அகங்காரத்துல நீ என்ன பாக்குறது, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதனுடைய போக்குல அதை ஆடுறதுனால தான் அதுக்கு வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை அதுவே அனுபவிக்குது. தாய் அதை கவனிக்க முடியாது. அப்ப இங்க நாம என்ன செய்யணும்? உண்மையா நம்முடைய மனநிலை எப்படி இருக்கணும்? இப்ப இந்த பாடத்திட்டங்களை படித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருமே அந்த மோட்சத்தை விரும்புபவர்களாக இருந்தால் தன்னை பூரணமாக அந்த அறிவிடம் ஒப்படைத்து விட வேண்டும். அவ்வளவுதான். இங்க நானுங்கிற அகங்காரத்தை இழந்து விட வேண்டும். நான் சொல்லிட்டு இருக்கிறேன், நான் தான் இதை செய்ய போறேன், என்னால் தான் இது நடக்குது, நான் அப்படி பூஜை பண்ண போறேன், நான் இப்படி தியானம் பண்ண போறேன், நான் இப்படி மூச்சு பயிற்சி பண்ணி அப்படியே பெரிய ஒரு அழியா நிலை அடைய போறேன் அப்படின்லாம் மனசு அகங்காரத்துல ஆடுது. அந்த ஆட்டத்தை எல்லாம் நிறுத்திட்டு நீ உன் செயல் எதுவோ அதை நீ நடத்து. ஏன்னா நான் உன்னால வந்திருக்குது இந்த உடம்பு. நீ தான் இந்த உடம்பை கொடுத்துருக்கிற, நீ தான் இந்த உடம்பை இயக்கிட்டு இருக்கிற. நீ இல்லைன்னா இந்த உடம்பு இயங்க போறது இல்லை. ஏன்னா இந்த உடம்புடைய ஒவ்வொரு அசைவும் அதுதான். நான் அசைந்தால் அசையும் அகிலம் இல்லாமேன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல திருவிளையாடல்ல. அவர் அசைஞ்சாதான் இந்த உடம்பு அசையும், இல்லைன்னா இந்த உடம்பு அசையாது. அப்ப நீயே எல்லாமா இருந்து இந்த உலகத்துல இயக்கிட்டு இருக்கிற அத்தனை அனுபவம் உனக்கே உரித்தானதுன்னு சொல்லிட்டு நம்ம அதுகிட்ட சரண்டர் ஆயிட்டோம் அப்படின்னா இங்க நமக்கு தனிப்பட்ட முறையில எதையும் செய்யறதுக்கு இல்லை.
அது எப்படி கொண்டு போதோ அப்படியே பயணிக்கலாம். அப்ப நான் இதை செய்ய முடியலையே, அதை செய்ய முடியலையேங்கிற எண்ணங்களோ, கவலைகளோ மனதிற்கு இருக்காது. அந்த இருமை நிலை தோன்றாது. அப்ப அந்த தூய அறிவு நம்ம இடத்துல வெளிப்பட ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா, உள்ளுணர்வு ஆக்டிவேட் ஆயிடும். அப்ப அந்த உள்ளுணர்வு ஆக்டிவேட் ஆகி, அது நம்மள ஒவ்வொன்னையும் சொல்லும். இப்ப அத அனுபவத்திலேயே உணரலாம். ஆனா அந்த நிலைக்கு வரும்போது தான் உணர முடியும். இத நம்ம செய்யலாமா, வேண்டாமான்னு உள்ளுணர்வு சொல்லும். அப்ப அத நம்ம செய்வோம். அதே உள்ளுணர்வு இது வேண்டான்னு சொல்லும். அப்ப நம்ம அத விட்டுடுவோம். இது மாரி நம்மள வழி நடத்தும். அந்த மாரி தான் எல்லா இயக்கங்களும் இந்த பிரபஞ்சமே அப்படிதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது அது சுயமா இயங்குறது இல்ல. மனிதன் மட்டும் தான் சுயமா இயங்குறான். காரணம் என்ன? பகுத்தறிவு இருக்கிறதுனால. ஆனா மற்ற சூரிய, சந்திரன்கள் முதல் கொண்டு கோடான கோடி கோள்களும், நட்சத்திரங்களும் இந்த பூமியில இயக்கத்துல இருக்குது. எதுவும் தன்னுடைய சுயத்துல இயங்காது. எல்லாம் அறிவினுடைய அதிஷ்டானத்துல தான் இயங்கிட்டு இருக்கு. படைக்கப்பட்ட சின்ன சின்ன புழு பூச்சிகளிலிருந்து பிரம்மாண்ட சூரியன் வரைக்கும் இந்த கேலக்சியே அப்படிதான் இயங்கிட்டு இருக்கு. அதில் இருக்கின்ற இந்த மனிதன் மட்டும் தான் அந்த இயற்கையிலிருந்து முரண்பட்டு தானே இயங்குவதாக கருதுகின்றான். அதற்கு என்ன காரணம்னா, அந்த அறிவு அவனிடத்தில் அதிகமாக பிரகாசிக்கிறது. மனதின் மூலமாக பிரகாசிக்கும் போது, அவனுடைய அஞ்ஞானம் என்ன ஆயிடுது? அதுவே நான்ங்கிற அறியாமை, அந்த உண்மைத்தன்மை தெரியாம, நான் தான் எல்லாத்தையும் செய்றேங்கிற மாரி ஈகோல வந்து மாட்டிக்கிறான். அதுதான் அகங்காரம். அந்த அகங்கார நிலைக்குள்ள வந்துட்டு, இந்த ஒட்டுமொத்த உலகத்தையே இவனே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு, இவனே எல்லாம் கண்டுபிடிக்கிற மாரி சொல்லிக்கிறான். சூரியனை நான் கண்டுபிடிக்கிறேன், இங்கிருந்து அந்த சந்திர மண்டலத்துக்கு போறேன், இந்த மண்டலத்துக்கு போறேன்னு சொல்றான். எவ்வளவோ டெக்னாலஜி இதனால வளர்த்திருக்கிறான். எல்லாம் என்ன ஆகும்? பிரவೃத்திக்குள்ள தான் போய்க்கிட்டே இருக்கு மனசு. விருத்திகள்ல சிக்கிக்கிட்டு சின்ன பின்னமாகி கொண்டிருக்கிறது. இதனால என்ன ஆகும்? மீண்டும் மீண்டும் பிறவி தான் வரும். எண்ணங்கள் தானே அதிகமான ஆசைகளை உண்டு பண்ணி பண்ணி இந்த உலகத்தை விரிச்சுக்கிட்டே போகுது. அப்ப இந்த உலகம் விரிவு என்பது இன்ஃபினிட்டி, எல்லையற்றது. அப்ப இதனுடைய விரிவு எப்படி இன்ஃபினிட்டின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, மைண்ட் தானே இன்ஃபினிட்டி. இதெல்லாம் வந்து ஒரு சூட்சும பரிபாஷை. இன்ஃபினிட்டிங்கிற வேர்டு வந்து எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, மைண்டுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. மைண்ட் வந்து விரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எல்லை இல்லாம போகும். அதனால தான் இந்த பிரபஞ்சம் வந்து ஈஸ்வர தன்மையில நம்ம பார்க்குது வேதம். சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஹோல் யுனிவர்சல் இஸ் கால்ட் ஈஸ்வரான்னு சொல்லுது. ஏன் ஈஸ்வரா அப்படின்னு சொல்லுதுன்னா, ஈஸ்வரன்ங்கிறது யாரு? சக்தி தானே. அம்பாலா பார்த்தீங்கன்னா சக்தி. ஆனா பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன். ஆனா இந்த ஈஸ்வரன் ஆகட்டும், சக்தி ஆகட்டும், பிரம்மத்துக்கு கீழ தான் இருக்குது. ஏன்னா பிரம்மம் தான் இந்த ஈஸ்வர தன்மைக்குள்ள மனமாக பிரதிபிம்பிக்குது. அப்ப நாம அத வந்து சமயத்துக்குள்ள வரும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, அத உருவகப்படுத்தும் போது அம்பாளாக உருவப்படுத்துறோம். அல்லது ஈஸ்வரன், ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஆனா இதெல்லாம் நமக்கு புரியும்போது, இங்கு மனம் தான் இதற்கெல்லாம் காரணமாக இருக்கிறதுன்னு தெரிந்து கொண்டா, அந்த மனதை வந்து நம்ம இழந்துட்டு தூய அறிவாக பிரகாசிக்க வேண்டும் என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அதுல இவர் சொல்ற விஷயம் என்னன்னா, அந்த உறக்கத்துல மனம் லயமாகுவது பிரயோஜனம் இல்ல. ஏன்னா அங்க மனம் வந்து ஒடுங்குது. நிர்விகல்ப நிலைக்கு தான் போகுது. எந்த எண்ணங்களும் இல்ல. ஆனாலும் அறியாமையில் இருக்குதே மனசு, அஞ்ஞானத்துல இருக்கு. அதனால சஞ்சித கர்மால போய் ஒடுங்கிட்டு, மீண்டும் பிறவிக்கு வரும்போது சில சம்ஸ்காரங்கள தூக்கிட்டு வருது. மறுநாள் அத செயல்படுத்துது. அப்புறம் அடுத்த நாள் போய் நைட்டு தூங்குது. இன்னும் கொஞ்சம் சம்சாரத்த தூக்கிட்டு வருது. வாசனைகள் தானே. ஏற்கனவே முற்பிறவில இருக்கிற வாசனைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம் உள்ள. கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வந்து உலகத்துல அனுபவிச்சு ஆசைகள தீர்த்துக்கிட்டு இருக்குது. புரியல. எப்படி வாழ்றதுன்னு தெரியல. அறியாமை நிலையில இருக்கிற மனசு இப்படித்தான் ஆடிக்கிட்டு இருக்குங்கிறத இங்க கௌடபாதர் சுட்டிக்காட்டுகின்றார். அப்ப இங்க சுசுப்திக்கும் சமாதிக்கும் உள்ள வேறுபாட்டையும் அவரு இதை பற்றி இன்னும் விளக்குகிறார். அது இன்னும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அது வந்து கௌடபாதருடைய காரிகை வந்து கிட்டத்தட்ட ஒரு 4, 5 பக்கம் இருக்கு. அத நம்ம இன்னும் நாளைய வகுப்புல பார்க்கலாம். சுவாரஸ்யமா இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாம் மகான்கள், ஞானிகள் வந்து நமக்கு இதெல்லாம் சுட்டிக்காட்டுற விஷயங்கள் வந்து நம்ம ஒரு நல்ல தெளிவான பாதைக்கு அழைத்துச் செல்லும். அப்ப இந்த மாதிரி உபநிஷத்துங்கள் மூலமா நாம மனதை மேலும் மேலும் புரிந்து கொள்ளும்போது, மனப்பக்குவத்துக்கு வரும்போது, ஒரு நல்ல தெளிவுக்கு நம்ம வந்துடலாம். அப்ப இப்போ இன்றைய பாடத்திட்டம் நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்னா, ஒரு சத்திலிருந்து இருமையின் வெளிப்பாடு எப்படி வந்தது அப்படின்னா, மனம் என்ற ஒரு விஷயத்தில் தான் அந்த சத்தானது இருமைகளில் வெளிப்பட்டது. ஆனால் இருமைகளில் ஏன் வெளிப்படுகிறது அப்படின்னா, அந்த மனம் தன்னை அறிந்து கொள்வதற்கான சந்தர்ப்பமாக அது பார்க்கப்படுகிறது. அப்பொழுதுதான் மனதிற்கு வந்து ஆன்ம ஞான கல்வியை கொடுக்க முடியும். ஏன்னா மனம் இருமைகள் இருந்தா தான் மற்றவர்கள் சொல்றதை கேட்க முடியும். அப்ப அது ஏன்னா இருமையில தானே இருக்குது. பிறவின்னு வந்துட்டாலே இருமை தான். உடம்பு எடுத்துட்டோம்னாலே அங்க டுயாலிட்டி இருக்குது. அப்ப அந்த டுயாலிட்டில அஞ்ஞானத்துல ஆடாம அறிவாக மாறுவதற்கான சாதனைகளை நம்ம மேற்கொள்ளும் போது, அதற்கான சாதனை என்ன? நம்முடைய அறியாமை நீக்கப்பட வேண்டியதாக இருக்கணும். அறியாமை நீக்கப்பட வேண்டுமானால் ஆன்மீக விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆன்மீக விஷயங்களை அறிந்து அறியாமை மனதிற்கு நீங்கிட்டா, அந்த மனசு அறிவா மாறின மறு வினாடி அங்க என்ன ஆயிடுது? ஆசைகள் விடுபட்டு விடுகிறது.
ஆசைகள் விடுபட்ட உடனே நமக்கு என்ன கிடைச்சிடுது? மோட்சம் கிடைச்சிடுது. மோட்சம்ங்கிறது என்ன? விடுதலை கிடைத்து விடுகிறது. மனதுக்கு விடுதலை கிடைத்து விடுகிறது. மனம் விடுதலை ஆகிவிட்டதுன்னா என்ன அர்த்தம்? சிறையில் இருந்த மனம் வெளியே வந்துடுச்சுன்னா அந்த சுயம் பிரகாச அறிவாக பிரகாசிக்க தொடங்கிடுது. அவ்வளவுதான். சுயம் பிரகாச அறிவாக பிரகாசிக்கும் போது ஒரு பூரண ஆனந்தம், ஒரு பூரண அமைதி நிலை மேலோங்குகின்றது. அதுதான் இங்க மகான்கள் நமக்கு சுட்டி காட்டுறாங்க. அதனால இதை மேலும் இந்த கௌடபாதருடைய காரிகையிலேயே இன்னும் சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். நாளைக்கு பார்த்துட்டு அடுத்தது 5வது மந்திரங்களிலிருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா இதெல்லாம் நம்மை பக்குவப்படுத்தி மனதை புரிய வைத்து கொண்டு போற பாடத்திட்டங்களாக இருக்கிறதுனால ஒரு முறையா போனா நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் இப்படி பாடம் எடுத்து கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். புரிந்து கொள்ளுங்க. நாளைக்கு இன்னும் கௌடபாத காரிகை பார்த்துட்டு தான் நம்ம 5வது ஸ்லோகத்துக்கே போக போறோம். அப்ப இன்றைய வகுப்பை நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.